நம்ம யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். சரிங்களா? இந்த நாளுக்குரிய சத்தியத்தை படிக்க போறோம். நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, மீண்டுமாக இந்த வாரத்துல நாங்க எல்லோரும் சேர்ந்து படிப்பதற்கு ஒரு வாய்ப்பை தந்ததுக்காய் நன்றி தகப்பனே. ஆண்டவரே, உண்மை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உண்மை புரிந்து கொள்ள எங்களுக்கு நீர் பலனை தாரோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நீங்க எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறீங்களோ அதை சரியாய் நாங்கள் புரிந்து கொள்ள பரலோகத்தின் தகப்பனை எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இன்றைக்கு நம்ம எதை குறித்து படிக்க போறோம் அப்படின்னா, மாற்றங்கள் ஒருபோதும் மாற்றவில்லை. சரிங்களா? மாற்றங்கள் ஒருபோதும் மாற்றவில்லை. சேஞ்சஸ் நெவர் சேஞ்ச்ட். இதை குறித்து தான் கொஞ்சம் நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம தியானிக்க போறோம். சரிங்களா? தானியேல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். சரிங்களா? மாற்றங்கள் ஒருபோதும் மாற்றவில்லை. ஜெபத்தோடு இந்த சத்தியத்தை நம்ம என்ன செய்யலாம், படிக்கலாம். சரி, வேதாகமத்துல ஒரு சம்பவம் இருக்கு. இந்த சம்பவம் யாரை பற்றியது அப்படின்னா, ஆபிரகாமை பற்றியது. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சம்பவம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சம்பவம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு பழக்க வழக்கம் அவர்கிட்ட இருந்துச்சு. அது என்னன்னு பார்க்கலாம் பாருங்களேன். ஆதியாகமம் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரம் 8வது வசனம், ஜெனிசிஸ் சாப்டர் 12 verse 8ல அங்க ஒரு காரியம் வருது பாருங்க. பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். சரிங்களா? இப்ப எங்க அவரு கர்த்தருடைய நாமத்தை தொழுகை செய்யறாரு? இந்த வசனம் என்ன சொல்லுது? பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் ஒரு மலைக்கு போறாரு. சரிங்களா? அங்க ஒரு பலிபீடத்தை கட்டி அவர் என்ன செய்யறாரு? கர்த்தருடைய நாமத்தை தொழுகை செய்தான் என்று வரும். சரிங்களா? இப்ப ஒரு பெத்தேல் ஒரு இடம், அந்த ஒரு இடம், அந்த கிழக்கே இருக்கிற மலைக்கு போய் அங்க என்ன செய்யறாரு? அவர் என்ன கர்த்தருக்குன்னு ஒரு பலிபீடத்தை கட்டி அங்க தொழுகை செய்யறாரு. இப்ப நீங்க ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் போகும். ஆதியாகமம் 13ல 3வது வசனத்தை 4வது வசனத்தை படிக்கலாம். ஆதியாகமம் 13ல 3, 4, ஜெனிசிஸ் சாப்டர் 13ல verses 3 and 4. அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். இப்ப எங்க போறாரு? தன் பிரயாணங்கள், இந்த வசனம் இருக்கா? இப்ப ஆபிரகாம் ஒரு பிரயாணி. சரிங்களா? ஒரு பிரயாணம் பண்ணி பல இடத்துக்கு போவார். இப்ப இந்த வசனம் சொல்லுது, அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும், சரிங்களா, பெத்தேலுக்கு ஆய்க்கு நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். இப்ப இப்ப எங்க இருந்து அதை போனான்னு சொல்லுது? அந்த 3ஆம் வசனத்துல தன் பிரயாணங்களில தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும். நீங்க முதல் வசனத்தை நீங்க ஆதியாகமம் 12:8 பாத்தீங்கன்னா அங்க எந்த மலைக்கு போனார்னு வருது? பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் வருதுங்களா? கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்கிற கூடாரம் போட்டு. அப்ப பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போகும்போது அங்க கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி என்ன செய்யறாரு? கர்த்தரை நாம தொழுகை செய்யறாரு. இப்ப அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும். சரிங்களா? அப்ப அங்க இருந்து முன்பு ஒரு பலிபீடத்தை உண்டாக்குனதுல அந்த ஸ்தலம் மட்டும் போனார். அப்ப முன்னாடி கிழக்கு, அப்புறம் தெற்கு, திருப்பி மீண்டும் இந்த ஸ்தலத்துக்கு வரார். ஆனா எங்க போனா அவர் என்ன செய்யறாரு? அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். பாருங்களேன். இப்ப ஆதியாகமம் 13:18 வசனம், ஜெனிசிஸ் சாப்டர் 13 verse 18, அங்க கூட பாருங்களேன், இங்க இடம் மாறுது பாருங்களேன். அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை
கட்டினான். பாத்தீங்களா, இது எந்த இடம்? மம்ரே. பாத்தீங்களா? அப்ப முதலாவது ஆதியாகமம் 12:8 எங்க பெத்தேலுடைய கிழக்கே இருக்கும் மலைக்கு போறாரு. அங்க போறாரு, கர்த்தருடைய நாமத்தை தொழுகை செய்வார். இப்ப அவர் தன் பிரயாணங்கள்ல தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும் திரும்பி அவரு முதலா அவர் பலிபீடத்தை உண்டாக்குனார்ல, அங்க மட்டும் போறாரு. இங்கேயும் ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுகை செய்தான். 18ஆம் வசனத்துல மம்ரே அப்படின்னு ஒரு இடத்துக்கு போறாரு. அங்கேயும் கர்த்தருடைய நாமத்தை தொழுகை செய்தான். உங்களுக்கு ஏதாவது புரியுதா? இடம் மாறுது, அப்படித்தானே? பெத்தேலுக்கு கிழக்கேன்னு வருது, திருப்பி தெற்கே போறாரு, திருப்பி அந்த பெத்தேலுடைய கிழக்குக்கே வர்றாரு, திருப்பி எங்க போறாரு? அவருடைய லிஸ்ட்ல மம்ரேக்கு போறாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப பிரபலமான ஒரு சம்பவம். எங்க போனாரு? மோரியா மலைக்கு போனாரு. அங்கேயும் பலிபீடத்தை கட்டுனான் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். சரிங்களா? என்ன பாடம்? ஏதாவது உங்களுக்கு புரியுதா? இடம் மாறுது, ஆனா ஆபிரகாம் தன்னுடைய ஜெப வாழ்க்கை, அந்த பலிபீடத்தை கட்டுறதுனா என்னது? ஆண்டவரோடு ஜெபிக்கிறது, ஆண்டவரோடு உறவாடுறது. சரிங்களா? அந்த ஜெப வாழ்க்கை, ஆண்டவரை தொழுகை செய்யக்கூடிய அந்த காரியம் அவரை விட்டு மாறவே இல்லை. இடம் மாறினாலும், மாற்றங்கள் நடந்தாலும் அவர் என்ன செய்யல? மாறவே இல்லை. நம்ம வாழ்க்கையில இப்படி இருக்குதா? இப்ப நம்ம வீடு சென்னையில இருக்குதுன்னு வைத்துக் கொள்வோம், இல்ல பெங்களூர்ல வைத்துக் கொள்வோம். திடீர்னு நம்முடைய சொந்த ஊருக்கு போறோம், மதுரைக்கோ நாகர்கோயிலுக்கோ எங்கேயோ போறோம். இப்ப இடம் மாறும்போது நம்ம ஜெப வாழ்க்கையை கூட்டுட்டே போறோமா, இல்ல ஜெப வாழ்க்கை ஓடிட்டா? சில நேரம் காலேஜுக்கு போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது நல்லா இருக்கு, காலையில எழுப்பி ஜெபம் பண்ணுவோம். லீவ் வந்துருச்சுன்னா, ஒரு சூழ்நிலை மாறும் பொழுது திடீர்னு ரொம்ப பிஸி ஆயிருச்சு லைஃப். பிஸி ஆகும்போது எப்படி இருக்குது? சில நேரங்களில் எல்லாம் செழிப்பா போகும்போது ஆண்டரை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆனால் சில கசப்புகள் வரும் பொழுது பலிபீடம் எப்படி இருக்குது? நம்ம பலிபீடத்தை கட்டுறோமா? ஆனா ஆபிரகாம் வாழ்க்கை பாத்தீங்களா? மாற்றங்கள் நடந்தாலும் என்ன செய்யல? அவர் மாறவே இல்லை. எங்கே போனாலும் ஆண்டவருக்கு முதலாவது அந்த பலிபீடத்தை கட்டுவார். ஆண்டவரை தொழுகை செய்யறதுல இடைவிடாமல் நேரத்தை ஒதுக்குறதுல ஆபிரகாமுக்கு பங்கு நிச்சயமா உண்டு. உங்களால புரிஞ்சுக்க முடியுதுங்களா? நம்ம வாழ்க்கை எல்லாருமே யோசிக்கல. சில நேரத்துல நான் என்னுடைய ஊர் பெங்களூர், என்னுடைய ஊருக்கு போவேன். சில நேரம் வீட்டுல இருக்கும்போது நல்லா அதிகமா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவோம். ஊருக்கு போனோடனே அப்பா அம்மா இருக்கிறாங்க, இப்ப அங்க நல்லா சாப்பாடு கிடைக்கும், நல்லா ஓய்வு எடுக்கணும், கொஞ்சம் நல்லா தூங்குவோம். கடைசியில ஜெப வாழ்க்கை அங்க நின்று போயிடும். திரும்பி வரும்போது ஆணுடைய பிரசனம் எல்லாமே வரும். இருக்குதா நம்ம வாழ்க்கை? அந்த மாதிரி மாற்றங்கள், சில சூழ்நிலைகள் மாறும்போது, சில இடங்கள் மாறும்போது நம்ம மாறிடுறோமா? ஆபிரகாம் அப்படி மாறல. இப்ப தானியேல் 1ஆம் அதிகாரத்துக்கு போறோம். இந்த தானியேல் 1ஆம் அதிகாரத்துல இந்த தானியேல், அனனியா, அசரியா, மிஷாவேல் அவங்க வாழ்க்கையில சில மாற்றங்களை சந்திக்கிறாங்க. இந்த மாற்றங்களை சந்திக்கிறாங்க, ஆனா அவங்க மாறினாங்களா? அதுதான் நம்ம என்னென்ன அவங்க மாறினாங்களா? என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திச்சாங்க? அந்த மாற்றங்கள் சந்திக்கும் போது அவங்க எப்படி ஜெயித்தாங்க? நம்ம எப்படி ஜெயிக்கலாம்? நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி மாற்றங்கள் நடக்குமா? இதையெல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம சேர்ந்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அந்த தானியேல், அனனியா, அசரியா, மிஷாவேல் அவங்க வாழ்க்கையில சந்தித்த மாற்றங்களுக்கு மத்தியில ஆண்டவருக்காக எப்படி எல்லாம் ஜீவித்தாங்க என்பதை நம்ம பார்க்க போறோம். சில பேர் திருமணத்துக்கு முன்னாடி ஆண்டவரோடு உறவுல இருப்பாங்க, திருமணத்துக்கு அப்புறம் ஆண்டவரோட உறவு இருக்காது. கேட்டா மாற்றம் வந்துருச்சுப்பா. சில பேர் ஆஹ் என்னுடைய ஒரு ஜாப் கிடைக்க முன்னாடி ஆண்டவரோட இருப்பாங்க, ஜாப் கிடைச்ச பிறகு பிஸி ஆயிடுச்சு, அது ஒரு சாக்கு போக்கு சொல்லுவாங்க. அதனால ஆண்டவரோட நேரம் செலவழிக்க எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்துக்கீங்களா? சில பேர் நீங்க கேட்டீங்கன்னா பார்த்திருப்பீங்க, வெறும் சைக்கிள் தான் இருக்கும், ஆண்டவரோட இருப்பாங்க. கார் கிடைச்சிரும், ஆண்டவரும் இருக்க மாட்டேன், கார் இருக்கும் வீட்டு. சரிங்களா? இப்ப மாற்றங்கள் வரும்போது குழந்தைகள் பிறகுறாங்க, ஒரு லைஃப்ல இன்னொரு படிக்கு போறோம், மாற்றங்கள் வருது, ஆனா நம்ம மாறிடுறோமா? நம்ம நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் எப்படிப்பட்டவர்? நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர். நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? இங்க வாலிபர்கள் நிக்கிறாங்க பாருங்க, ஒரு 16ல இருந்து 18 வயசு வாலிபர்கள். இவங்க என்னென்ன மாற்றங்கள் எப்படியெல்லாம் சந்திக்கிறாங்க பாருங்க. ஆனா ஆண்டவருக்காக அவங்க நின்னாங்களா என்பதை கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல இங்க
2 குரூப் இருக்கிறாங்க. 2 groups ஆஃப் பீப்புள் இருக்காங்க. பார்க்கலாம். இருக்கிறாங்களா இல்லையா? Daniel chapter 1 verses 3 and 4. தானியேல் 1ல 3 4 வசனத்தை பாருங்களேன். யாவரும் மாசம் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையை சேவிக்கிற திறமையுள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரணும். இந்த வசனத்தை நீங்க பாருங்களேன். இங்க இஸ்ரவேல் புத்திரருக்குள்ள இப்ப நேபுகாத்நேச்சர் என்ன செஞ்சாரு? இந்த யோயாக்கீம் ஆட்சி செய்யும் போது அவர் போயிட்டு என்ன செய்யறாரு? இஸ்ரவேல் புத்திரருக்குள்ள அந்த வசனம் என்ன சொல்றது பாருங்க, திறமை உள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரணும். இருக்குதுங்களா? திறமை உள்ளவர்களாகிய சில வாலிபர்களை கொண்டு வரவும் அப்படின்னு சொல்லி. இப்ப சில வாலிபர் அப்படின்னா வெறும் 4 பேர் தானா? வெறும் தானியேல், அனனியா, எஸ்தர், மீஷாவேல் மாத்திரம் தான் கொண்டு வந்தாரா? அந்த யோயாக்கீம், இது முதலாவது முற்றுகை, அப்படித்தானே? யோயாக்கீம் இந்த பாபிலோன் கொண்டு வரும்போது வெறும் தானியேல், அனனியா, எஸ்தர், மீஷாவேல் மாத்திரமா கொண்டு வந்தாரு. இப்ப தானியேல் 1ல 6வது வசனம் பாருங்களேன். தானியேல் 1ல 6வது வசனம் பாருங்க. ஒரு வார்த்தை வருது பாருங்களேன். அந்த வார்த்தை வருது பாருங்க. அவர்களுக்குள், இங்கிலீஷ்ல அமாங் தீஸ் அப்படின்னு வருதா? அவர்களுக்குள். அப்ப நேபுகாத்நேச்சர் வந்து வெறும் தானியேல், அனனியா, எஸ்தர், மீஷாவேல் மாத்திரம் கொண்டு வரல. அவரு அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அநேக வாலிபர்கள். இந்த வசனம் பாருங்க, வாலிபர் அப்படின்னு சொல்லப்படுது, அப்படித்தானே? அப்ப தானியேல், அனனியா, எஸ்தர், மீஷாவேல் இங்க கொண்டு வரும்போது எப்படி இருந்தாங்க? வாலிபர்களாக அவங்க என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. அவர்களுக்குள், அந்த வாலிபர்களுக்குள்ள யார் இருந்தா? இங்க தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. உங்களுக்கு புரிஞ்சுங்களா? அப்ப இங்க 2 கூட்டம் இருக்குதா இல்லையா? ஒரு வாலிப கூட்டம் தான். அந்த கூட்டத்துல தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்ற ஒரு 4 வாலிபர்கள் இருக்கிறாங்க. இன்னும் சில வாலிபர்கள் என்ன செய்றாங்க? இருந்ததாக வேதவசனம் சொல்லுது. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ரொம்ப முக்கியம் இந்த பாயிண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க நிக்கிறாங்க. சரி, இப்ப ராஜா செய்த மாற்றங்கள் என்னென்ன? என்னென்ன மாற்றங்களை ராஜா செய்தார்? நம்பர் 1 என்ன மாற்றம் செஞ்சாரு? பெயர் மாற்றம். பெயர் மாற்றம், சரிங்களா? அது வந்து ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய ரீதியான ஒரு மாற்றத்தை செஞ்சார். பெயர் மாற்றம் அது ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய ரீதியான மாற்றம். 2வது கல்வியில். கல்வியில் அது வந்து மொழி, லாங்குவேஜ், இதுல ஒரு மாற்றம் செய்யறார். கல்வியில் ஒரு லாங்குவேஜ், ஒரு மொழி ரீதியான மாற்றத்தை கொண்டு வர. அடுத்தது பாருங்க, உணவில் மாற்றம், சாப்பாடு, உணவில் மாற்றம், சரீர ரீதியான ஒரு மாற்றத்துல என்ன செய்யறாரு? கொண்டு வர்றாரு, சரீர ரீதியான மாற்றம். அடுத்தது பாருங்களேன், 4வது திராட்சரசம். திராட்சரசம் இது எப்படிப்பட்ட மாற்றம்? மன ரீதியான மாற்றம். படிக்க போறோம். மைண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு மாற்றம். உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அடுத்தது பாருங்க, சமூக மாற்றம். இது வந்து சோசியல், சமூக ரீதியான மாற்றம். சோசியல் அப்ப என்னென்ன காரியங்க வருது? ஸ்பிரிச்சுவல் வந்துருச்சா? ஆவிக்குரிய காரியம். பிசிக்கல் வந்துருச்சா? உணவில் மாற்றம். மென்டல் வந்துருச்சா? மன ரீதியான மாற்றம். சமூக மாற்றம், சோசியல் வந்துருச்சுங்களா? சரிங்களா? அப்ப இந்த சொல்லுவோம்ல, பிசிக்கல், மென்டல், சோசியல், ஸ்பிரிச்சுவல். இப்ப எல்லா காரியத்துல இன்க்ளூடிங் எஜுகேஷன், இந்த 5 விதமான மாற்றத்தை இவங்க என்ன செய்றாங்க? இந்த வாலிபர்கள் சந்திக்கிறாங்க. புரியுதுங்களா? நாமும் இப்படிப்பட்ட மாற்றத்தை சந்திப்போமா? பார்க்கலாம். நம்மளாம் இந்த மாற்றத்தை சந்திக்கிறோமா இல்லையா என்பதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கணும். சரிங்களா? பெயர் மாற்றப்படுது, கல்வியில் மாற்றப்படுது, உணவுல மாற்றம் வருது, திராட்சரசத்துல மாற்றம் வருது. ஏன்னா நல்ல திராட்சரசம் இருக்குது, கெட்ட திராட்சரசமும் இருக்குது, அப்படிதானுங்க? சமூக ரீதியான ஒரு மாற்றமும் இருக்குது. ஆனா இவங்க எப்படி ஜெயிக்கிறாங்க? இதுல விழுந்தாங்களா? இதுல எத்தனை வாலிபர்கள் விழுந்தாங்க, எத்தனை வாலிபர்கள் ஜெயித்தாங்க என்பதை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 1. இப்ப பாயிண்ட் நம்பர் 1, சேஞ்ச் ஆஃப் நேம், பெயர் மாற்றம். பெயர் மாற்றம், ஸ்பிரிச்சுவல் பெயர் மாற்றம். மாற்றினாங்களா? தானியேல் 1ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் 7வது வசனம். சரிங்களா? தானியேல் 1ல 6, 7வது வசனத்தை பாருங்களேன். யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மீஷாவேல்,
அசிரியா என்பவர்கள் இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்ஷாத்சார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மிஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசிரியாவுக்கு அபேத்நேகோ என்றும் மறுபெயரிட்டான். சரிங்க. அப்ப இவங்க இந்த 4 வாலிபர்கள் பாபிலோனுக்கு வரும்போது என்ன பேரோடு வர்றாங்க? அவங்க தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா. சரிங்களா? இப்ப நேபுகாத்நேச்சர் என்ன பேரு விடுறாரு? பெல்தெசாசார், அனனியாவுக்கு சாத்ராக், மீஷாவேலுக்கு மேஷாக், அசரியாவுக்கு ஆபேத்நேகோ அப்படின்னு பேரை விடுறாரு. சரிங்களா? இந்த பெயர் தான். தானியலுக்கு பெல்தெசாசார், அனனியா சாத்ராக், மிஷாவேல் மேஷாக், அசரியாக்கு ஆபேத்நேகோ அப்படின்னு பெயரை விடுறாரு. சரி, இந்த பெயருடைய நோக்கம் என்ன? இந்த பெயருடைய நோக்கம் என்ன? எதுக்கு பேரை மாத்தணும்? எதுக்கு பேரை மாத்தணும்? சரிங்களா? இப்ப இந்த தானியல், அனனியா, அசரியா, மீஷாவேல் நம்ம படிக்கிறோம்ல, இவனுடைய பெயருடைய அர்த்தம் பார்க்கலாமா? சரி, இந்த தானியல், அனனியா, அசரியா, மிஷாவேல் இவங்களுடைய பெயர் எப்படி முடியுதுன்னு பாருங்களேன். தானியேல் ஏழு முடியுதா? மிஷாவேல் வேல் முடியுது, அப்படிதானே? அனனியா யான் முடியுதுங்களா? அசரியா யான் முடியுதுங்களா? அதுல முடியுது. இப்ப பைபிள்ல இந்த யா என்று முடியும் வேற பெயர்கள், அதர் நேம்ஸ் பைபிள்ல என்னென்ன சொல்லலாம்? நீங்க பாருங்களேன். ஏசாயா, அப்படிதானே? ஏசாயா, எரேமியா, ஓசியா, சகேரியா, மல்கியா இருக்குதுங்களா? இந்த மாதிரி பேர்லாம் இருக்கு. ஐசாயா, ஜெரேமியா, ஓசியா, சகேரியா, மல்கியா அப்படின்னு இந்த யாலை முடியக்கூடிய பல பெயர்கள் நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஏன் இந்த பேரு யா? யா எதை குறிக்கும்? யாவே தேவனை குறிக்கும். யெகோவா சொல்றோம்ல, யாவே தேவன். அப்ப இந்த யான்னு வரும்போதெல்லாம் யாரு, யாருடைய ஞாபகம் இவங்களுக்கு வரும்? ஏசாயா, எரேமியா, ஓசியா, சகரியா, மல்கியான்னு கூப்பிட்டா யார் பேர் வந்துடும்? அவங்க எல்லாருக்கும் தேவனுடைய பேரு அவங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஒவ்வொரு முறையும் பேரை பேரை கூப்பிடும் போதெல்லாம் இவங்களுக்கு யார் ஞாபகம் வரும்? தேவனுடைய ஞாபகம் அவங்களுக்கு வரும். அதனாலதான் யா யா யார் முடியுது. யாவே தேவன், யெகோவா தேவன், அது என்ன செய்யுது? குறிக்குது. சரிங்களா? இங்க பாருங்களேன். அடுத்தது தானியேல் பார்த்தோம், இதுதானே? மிஷாவேல், தானியேல். இந்த ஏல்ல பைபிள்ல இங்க வேற எங்க பேர் இருக்கா? எசேக்கியேல், கேள்விப்பட்டிருக்கீங்களா? எசேக்கியேல். அப்புறம் சாமுவேல் இருக்குல்ல, சாமுவேல். மிகாவேல் பைபிள்ல பாக்குறோம்ல, மிகாவேல். அப்புறம் நம்ம தானியேல் பார்க்கணும். இந்த ஏல், ஏல் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த ஏல் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மத்தேயுல 27வது அதிகாரத்துல 46ஆம் வசனம், மத்தேயு 27:46ல இயேசு ஏலி ஏலி, பாத்தீங்களா வார்த்தை வருதா? ஏல், அந்த சத்தம் ஒலிக்குதா? அந்த சவுண்ட் ஒலிக்குதா? ஏலி ஏலி லாமா சபத்கானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அப்ப ஏலி அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏல் அப்படின்னா என் தேவனே என்று அர்த்தம். சரிங்களா? அப்ப மேத்யூ 27:46. சரிங்களா? அப்ப தானியேல் அப்படின்னு வருதுன்னா அங்க யாருடைய பேர் வருதுங்க? என் தேவன் என்ற ஒரு பேர் அங்க வருது. அப்படிதானங்க? தேவனுடைய பேரு இவங்க மொழியில என்ன செய்யப்பட்டிருக்குது? இணைக்கப்பட்டிருக்குது, இணைக்கப்பட்டிருக்குது. இப்ப இங்க பாருங்களேன், இங்க ராஜா வந்து பேர் வச்சார். என்ன பேர் வச்சாரு? பெல்தெசாசார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பெல் என்பது ஒரு அஞ்ஞான தெய்வம், பாபிலோனுடைய அஞ்ஞான தெய்வம். அப்படின்னு என்ன அர்த்தம்? பேலின் இளவரசன் அப்படின்னு அர்த்தம். பாத்தீங்களா? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? சரிங்களா? சாத்ராக் அப்படிதான் சின் அப்படிது ஒரு தெய்வம், பாபில் தெய்வம், சின்னின் அடிமை. மேஷாக் நேபோவின் அடிமை. ஆபேத்நேகோ அப்படின்னா சுமேரிய நாட்டின் சந்திர கடவுள். சரிங்களா? நான் இந்த ஸ்லைடை ஷேர் பண்றேன் உங்களுக்கு ஷேர் பண்ண. அப்ப நேபுகாத்நேச்சர் பேரே மாத்திட்டாரு. இப்ப யாருடைய பேரை வச்சிட்டாரு? அவருடைய தெய்வங்களுடைய பேரை வச்சுட்டாரு. அப்ப அவருடைய நோக்கம் என்ன? யாராவது கரெக்டா சொல்ல முடியுமா? ஈஸியா இருக்கு. அவருடைய நோக்கம் என்ன? அவங்க வணங்கக்கூடிய தெய்வத்திலிருந்து பிரிச்சு இவங்களை எப்படியாவது தன்னுடைய தெய்வ பக்கம்,
தன்னுடைய தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று அவர் என்ன செய்யறாரு, முயற்சி எடுக்கிறத நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். புரியுதுங்களா? ஒரு நிமிஷம், நான் ஒரு ஸ்லைடு மிஸ் ஆகுது பாக்குறேன், இருக்குதாங்க. சரி, இந்த பாபிலோன் அவங்களுடைய பேருடைய அர்த்தத்தை பார்த்தோம். இந்த தானியேல் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தானியேல் அப்படின்னா காட் இஸ் மை ஜட்ஜ், தேவன் என்னுடைய நியாயாதிபதி, தேவன் என்னுடைய நியாயாதிபதி, காட் இஸ் மை ஜட்ஜ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அனேனியா, அஷேரியா, மீஷாவேல். அனேனியா, அதை நான் அனேனியா அசரியா உங்களுக்கு பார்த்து சொல்றேன். ஒரு அருமையான ஒரு வார்த்தை இருக்கு, காட் இஸ் மை ஹெல்ப்னு வரும், காட் இஸ் மை கிரேஸ்னு வரும். அது அனேனியாக்கா அசரியாக்கா நான் உங்களுக்கு நான் பார்த்து சொல்றேன். சரிங்களா? அந்த ஸ்லைடு மிஸ் ஆயிடுச்சு, சரி பார்த்து சொல்றேன். மிஷாவேல், மிஷாவை போல் அப்படின்னா தேவனை போல் உடையவன். இன்னொரு வார்த்தையில தேவனுடைய குணங்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம். காட் இஸ் மை கேரக்டர், தேவனுடைய குணங்களை உடையவன் தான் மிஷாவேல், மிஷாவேல் அப்படின்னு சொல்லுவோம். தேவனுடைய குணங்களை உடையவன், ஒன் ஹூ இஸ் லைக் காட், தேவனை போல் உடையவன் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்ப ஒவ்வொரு பேர்லயுமே யாருடைய பேர் அங்க இணையுது, தேவனுடைய பேர் அங்க இணையுது. அப்ப சாத்தானுடைய நோக்கம் என்ன, எப்படியாவது இவங்க எல்லாரும் யார்கிட்ட பிரிச்சிடணும், ஆண்டவர் இடத்துல இருந்து பிரிச்சிடணும். தேவனிடத்துல இருந்து பிரிப்பதே சாத்தானுடைய நோக்கமாக இருந்துச்சு. எதை வச்சு பிரிச்சுட்டான், பேர்ல. இப்ப பாத்தீங்களா, இப்ப இந்த தானியேல், அனனியா, அசரியா, மீஷாவேல் அவங்க பாபிலோனுக்கு போன உடனே நேபுகாத்நேச்சருடைய நோக்கம் என்ன, எப்படியாவது இவங்களை யார்கிட்ட பிரிச்சிடணும், தேவனிடத்துல இருந்து பிரிச்சிடணும். பாருங்களேன், எரேமியா புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, எரேமியா 2:13 ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். பாத்தீங்களா, என்ன செஞ்சாங்களா, ஜீவ ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். 17ஆம் வசனம் பாருங்க, 17ஆம் வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறீர்கள் அல்லவோ, இதே உனக்கு நேரிட பண்ணினார். நீ அவரை விட்டு போகிறதுனால அல்லவோ. சாத்தானுடைய பெரிய நோக்கமே என்ன, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய ஆண்டவரை விட்டு விட்டுறணும். வரல, இப்ப ஆண்டவரை விட்டோம்னா என்ன நடக்கும், 21ஆம் வசனம் எரேமியா 2:21, ஜெரேமியா சாப்டர் 2 verse 21 பாரு, நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குள்ள திராட்சடியாக காட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சடியில் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன. இதுதாங்க நடக்கும். ஆண்டவரை விட்டு நம்ம பிரிஞ்சோம் அப்படின்னா நம்மளால நற்கனி ஆண்டவர் கொடுக்க முடியாது. காட்டு திராட்சை செடியாக தான், கனி கொடுக்காத ஒரு செடியாக நம்ம என்ன செய்ய முடியும், மாற முடியும். அப்ப சாத்தானுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தானியேல், அனனியா, அசரியா, மீஷாவேல் எப்படியாவது என்ன செஞ்சிடணும், ஆண்டவர் விட்டு பிரிச்சிடணும். பிரிச்சா என்ன நடக்கும், அவங்களால என்ன செய்ய முடியாது, கனி கொடுக்க முடியாது. உங்களால புரிஞ்சுக்க முடியுதுங்களா? எவ்வளவு பெரிய பிளான, பெயர் மாற்றத்துல எவ்வளவு பெரிய திட்டத்தை சாத்தான் போட்டான் பாத்தீங்களா? எப்படியாவது தானியேல், அனனியா, அசரியா, மீஷாவேல் இந்த பாபிலோன்ல ஆண்டவருக்காக அவங்க நின்றக்கூடாது அப்படின்னு ஒரு திட்டத்தை அவன் போடுறான். பாருங்களேன், எரேமியா புஸ்தகத்துல ஒரு அழகான வசனம், எனக்கு பிடிச்ச வசனம். போன வாரம் நான் இதை சொல்லியிருப்பேன், நான் ஸ்லைட்ல போடல, அந்த வசனம் எழுதிக்க, ரொம்ப முக்கியமான வசனம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாரு, உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும், நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கும், எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனையின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல். இந்த வசனத்துல எது பொல்லாப்புன்னு சொல்றாரு, எதை பெருமை பொல்லாப்புன்னு சொல்றாரா, திருடுறது பொல்லாப்புன்னு சொல்றாரா, கொலை பொல்லாப்புன்னு சொல்றாரா, கெட்ட வார்த்தை பேசுறது பொல்லாப்புன்னு சொல்றாரா, கோபங்கள் எதை பொல்லாப்புன்னு சொல்றாரா, விபச்சாரம் எதை பொல்லாப்புன்னு சொல்றாரா? இந்த வசனத்துல எது பொல்லாப்புன்னு சொல்றாரு, நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் அப்படின்னு சொல்றாரு. அப்படித்தானே? இந்த வசனத்துல என்னை பற்றும் பயம் உன்னிடத்துல இல்ல அப்படின்னா அது பொல்லாப்பு. இப்ப என்னை பற்றும் பயம்னா என்ன அர்த்தம், பியர் காட்னா என்ன அர்த்தம்? இந்த டெபினிஷனை மறந்துடவே கூடாதுன்னு சொன்னேன், போன முறை கூட சொன்னேன். ஆண்டவரை விடுறது, ஆண்டவரை பற்றும் பயம்
இல்லாமல் இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஏசாயா 50ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பாருங்க, ரொம்ப முக்கியமான வசனம். ஏசாயா 50:10 பாருங்க. உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததனால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். இந்த வசனத்துல கர்த்தருக்கு பயப்படுதல்லாம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுதல்லாம் என்ன? அவன் கர்த்தரை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப இந்த 2 வசனத்தையும் கொஞ்சம் ஒப்பிடுங்க. எரேமியா 2:19 என்ன சொல்லுது? பொல்லாப்புன்னு சொல்லுது. பொல்லாப்புனா என்னது? எரேமியா 2:19 எது பொல்லாப்பு? ஆண்டவரை விட்டு விடுகிறதும் கர்த்தரை பற்றி பயம் இல்லாமல் இருக்கு. இப்ப ஏசாயா 50:10 கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்னன்னு சொல்றாரு? அவரை நம்பி சார்ந்து கொள்ளாமல் இருக்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்ப இந்த ஜனங்க ஆண்டவர் அப்ப பொல்லாப்பு செஞ்சாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டையும் ஒப்பிடுங்க. என்ன அர்த்தம்? அப்ப அவங்க ஆண்டவரை நம்பி ஆண்டவரை சார்ந்து கொள்ளல. they did not depend on God. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அப்ப சாத்தானுடைய பெரிய நோக்கமே நம்ம ஆண்டவரை டிபெண்ட் ஆயிடக்கூடாது, ஆண்டவரை சார்ந்து கொள்ளக்கூடாது. அப்ப நேபுகாத்நேச்சரு அந்த பேரை மாற்றி என்ன நினைக்க பாக்குறாரு? இந்த தானியேல், அனனியா, மிஷாவேல் ஆண்டவரை சார்ந்து கொள்ளக்கூடாது. ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரியும், தானியேல், அனனியா, மிஷாவேலுக்கு இருந்த ஒரு பெரிய குணம் என்ன? அவங்க ஆண்டவரை சார்ந்து கொள்ளக்கூடிய குணம். புரியுதுங்களா? ஞாபகம் இருக்கா? தானியலுக்கு ஒரு நல்ல பழக்கம். என்ன பழக்கம்? 3 நேரம் இடைவிடாமல் ஆண்டவரிடத்துல ஜெபிப்பார். உபவாசம் இருந்து ஜெபிக்கக்கூடிய குணம் தானியலுக்கு இருக்கு. ஆண்டவரை சார்ந்து கொண்டே வாழ்ந்த ஒரு நபர். அப்ப இங்க இந்த பெயரை மாத்துறது மூலமா சாத்தானுடைய பெரிய நோக்கம் என்ன தெரியுமா? எப்படியாவது தானியேல், அனனியா, மிஷாவேல் ஆண்டவரை சார்ந்து கொண்டு வாழ்ந்துடக்கூடாது. ஜெபத்துல அவங்க தரிச்சிடக்கூடாது, உபவாசம் பண்ணிடக்கூடாது, வேத வசனத்துல அவங்க சார்ந்துடக்கூடாது, வேத வசனத்தை அவங்க நம்பக்கூடாது. இப்ப புது வருஷம் ஆரம்பிச்சிருச்சு, அப்படித்தானே? இன்னைக்கு 6ஆம் தேதி. எத்தனை பேர் தீர்மானங்கள் எடுத்தோம்? ஜனவரி 1ஆம் தேதி எல்லா தீர்மானத்தை எடுத்துருப்போம். எத்தனை பேர் விட்டோம்? தீர்மானம் இருக்குதான், காலி ஆயிடுச்சா? நானு இந்த நியூ இயருக்கு முன்னாடியும் ஒரு சபையில ஆண்டவர் கிருபையில பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு, நியூ இயருக்கு அப்புறமும் வாய்ப்பு கிடைச்சு. சரிங்களா? அப்போ ஒரு காரியத்தை ஆண்டவர் திருப்பி திருப்பி எனக்கு ஞாபகப்படுத்தினாங்க. என்ன ஞாபகப்படுத்தினாங்க அப்படின்னா, பல்வின், உன்னுடைய தீர்மானங்களை கிரியைகள்ல மாற்றம் வரணும் அப்படின்னு தீர்மானம் எடுக்காத. ஏன்னா அதை எடுத்து எடுத்து எல்லா வாட்டியும் தோத்து தான் போற. எதுல மாற்றம், எதுல தீர்மானம் எடு அப்படின்னா, ஆண்டவரோட உறவாடுவதில், ஆண்டவரை சார்ந்து கொள்வதில் தீர்மானம் எடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. உங்களுக்கு புரியுதா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்ப நான் சொல்றேன், இப்ப இனிமேல் நான் கெட்ட வார்த்தையை பேசக்கூடாது. இந்த வருஷத்துல டிவியே பார்க்க கூடாது. இந்த வருஷத்துல நான் கோபப்படக்கூடாது. இந்த வருஷத்துல நான் எல்லாரையும் மன்னிக்கணும் அப்படி நம்ம கிரியையில சபைக்கு கரெக்டா போயிடணும், ஆலயத்துக்கு சரியா போயிடணும், நான் பொய்யே சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்றோம். அப்படித்தானே? இதுதான் என்ன அப்படின்னா கிரியையில மாற்றம் வரணும் என்பதற்கான எடுக்கக்கூடிய தீர்மானம். உங்களுக்கு புரியுதா? ஆனா என்ன ஆகும்? இப்படி நம்ம தீர்மானம் பண்ணோம் அப்படின்னா இந்த கிரியை மாற்றம் வரப்போறதே கிடையாது. ஏன்னா நம்முடைய பலன் எதுல கிடையாது? அந்த கிரியையில இல்ல. இப்ப எதுல நம்ம பலன் இருக்குது? ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்தாதான் நமக்கு பலனே இருக்குது. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப நம்ம எதுல டிசிஷன் எடுக்கணும்? இந்த வருஷத்துல ஆண்டவரோடு நான் ஆண்டவரை நம்பி சார்ந்து வாழ போறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? தானியேல் எப்படி ஜெபத்துல ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்தாரோ, இந்த வருஷத்துல நான் என்னுடைய ஜெப வாழ்க்கையை நான் கூட்ட போறேன். இந்த வருஷத்துல நான் வேத வசனத்தோடு நான் அதிகமா தங்க போறேன், பைபிள் அதிகமா படிக்க போறேன், அந்த வசனங்களை அதிகமா மனப்பாடம் பண்ண போறேன். உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப இந்த டிசிஷன் எடுக்கணும். இதை எடுக்காம நம்ம கிரியைகள்ல மாற்ற வரணும் நம்ம தீர்மானம் எடுத்தோம் அப்படின்னா நம்மளால நிற்க முடியாது. ஒருவேளை இந்த 6ஆம் தேதி வரைக்கும் இந்த தீர்மானம் எடுக்கல அப்படின்னா இந்த மெசேஜ் முடிச்ச பிறகு போய் இந்த தீர்மானத்தை எடுக்க எல்லாரும்.
நேத்து ஒரு அண்ணாட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அண்ணா, இத்தனை வருஷம் நம்ம வந்து கிரியை மாறணும் தீர்மானம் பண்றோம். மாறிச்சா? மாறவே மாட்டுது. அதே பேச்சு தான், அதே கோபம் தான், அதே எரிச்சல் தான், அதே பொல்லாப்பு தான். விட்டு கொடுக்குறோமா? விட்டு கொடுக்கறது இல்ல. குறை சொல்றோமா? குறை சொல்லிட்டே தான் இருக்கிறோம். கோல் சொல்றோமா? சொல்லிட்டே தான் இருக்கிறோம். கிரியையில மாற்றம் வர மாட்டுது. ஏன்னா நம்ம நியூ இயர் 1ஆம் தேதினாலே கிரியை மாறணும் நினைக்கிறோம். ஆனா மாற்றம் வருதா? மாற்றம் வரல. காரணம் என்ன? நம்ம பலத்தினாலே எல்லாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இவனுக்கு போட்டு பிளானை போட்டு வச்சிட்டோம். ஆனா காலையில எடுக்கிற தீர்மானம் மத்தியானமே புஷ்வான மாதிரி ஓடி போயிருது. என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம முதலாவது ஆண்டவரை சார்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானம் எடுக்கிறதே இல்ல. அதுல ஸ்ட்ராங் ரிசொல்யூஷன்ஸ் இல்ல. அதான் பெரிய பிரச்சனை. அப்ப காலையில எழுப்பி நான் ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கணும், அவர்கிட்ட நேரத்தை ஒதுக்கணும், அவரை சார்ந்து நான் வாழணும், அவரை டிபெண்ட் ஆகணும், சின்ன சின்ன காரியத்தை கூட நான் அவர்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானம் எடுத்தோம் அப்படின்னா, நம்மளா தானாகவே அந்த கெட்ட கிரியைகள் எல்லாம் நம்மளை விட்டு ஓடிரும். உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? நம்முடைய பலன் யார் தான்? ஏசப்பா தான். அவரை சார்ந்து வாழணும். அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க. எப்படி இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். நேபுகாத்நேச்சருடைய நோக்கமே தானியேல், அனனியா, மிஷாவேல் ஆண்டவர்கிட்ட பிரிச்சிடணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இவங்க ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்துட விடாது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாத்தானுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, நம்மளை பாவம் செய்ய வைக்கிறதுலாம் ரெண்டாவது. பாவம் செய்ய வைக்கிறது அப்படின்னா, சாரி, பொல்லாப்பு செய்ய வைக்கிறது, சாரி, கெட்ட வார்த்தை பேச வைக்கிறது, பொய் சொல்ல வைக்கிறது, விபச்சாரம் செய்ய வைக்கிறது, கொலை செய்ய வைக்கிறது, தப்பா இதெல்லாம் ரெண்டாவது. ஆனா அவன் ஃபர்ஸ்ட் என்ன செய்வான் தெரியுமா? அதுல அவன் அடிக்கவே மாட்டான். ஃபர்ஸ்ட் எதுல அடிப்பான் தெரியுமா? நம்மள ஆண்டவரை சார்ந்து வாழ வச்சிருவான். வைக்க விட மாட்டான், ஜெபிக்க விட மாட்டான், பைபிள் எடுத்து காலையில படிக்க விட மாட்டான். அவனுக்கு சாத்தானுக்கு நல்லாவே தெரியும், இதுல அடிச்சிட்டோம் அப்படின்னா அதுல அவன் விழுந்துருவான்னு நல்லாவே தெரியும். அதனால முதலாவது ஆண்டவரை சார்ந்து வாழ வைக்கவே விட மாட்டான். இயேசு கிறிஸ்துவும் அந்த சீஷரோட எவ்வளவோ போராடினார். என்ன போராடினார்? ஜெபம் பண்ணுப்பான். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுப்பான். நம்ம ஆட்கள் தூங்கிட்டாங்க. அதெல்லாம் பீட்டர் சொன்னார்ல, பேதுரு என்ன சொன்னாரு? ஆண்டவரே, இவங்க எல்லாரும் விட்டா கூட நான் விட மாட்டேன்ப்பா அப்படின்னு தான் சொன்னார். அப்ப எதுல அவரு நம்பிக்கை வச்சிருந்தாரு? அவருடைய கிரியையில, அவருடைய ஞானத்துல, அவருடைய பலத்துல. என்ன ஆச்சு? ஆண்டவர் சொன்னாரு ஜெபம் பண்ணுப்பா. அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தரை சார்ந்து வாழுப்பான்னாரு. முடிஞ்சு போச்சு. இவரு அதை நம்பவே இல்லை. நம்ம ஜெயிச்சலாம் நம்பி இருந்தாரு. கடைசியில விட்டுட்டு போயிட்டாரு. இந்த புது வருஷத்துல நம்ம எல்லாரும் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன அப்படின்னா, ஆண்டவரை சார்ந்து நான் வாழுவேன். என்னுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு பாவம் நம்மளை அடிக்குதோ அந்த அளவுக்கு ஜெபத்தை நான் கூட்டுவேன். எந்த அளவுக்கு என்னால ஒரு பாவத்தை ஜெயிக்க முடியல அந்த அளவுக்கு உபவாசத்தை நான் கூட்டுவேன். ஆண்டவரோடு போராடுவேன். ஆண்டவரோடு யாக்கோபு போல எனக்கு ஜெயம் கொடுத்தாதான் நான் ஆண்டவரை விடுவேன் அப்படின்னு அந்த அனுபவத்துக்குள்ள முதலாவது நம்ம போயிடணும். அதுல போகாம நம்ம கிரியையில மாற்ற வருவோம்னு இருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம பாவத்தை ஜெயிக்க முடியாது. அடுத்த வருஷமும் போனாலும் அப்படியேதான் இருக்கும். ஆனா ஒரு நபருடைய வாழ்க்கையில ஜெபம் அதிகமாயிருச்சு, உபவாசம் அதிகமாயிருச்சு, நீங்க அந்த நபருடைய வாழ்க்கையில நிச்சயமா மாற்றத்தை பார்க்க முடியும். ஏன்னா அவன் ஆண்டவரை சார்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டான். தேவனோடு ஒரு உறவு வச்சிருக்கிறான், காடோட ஒரு கனெக்ஷன் வச்சிருக்கிறான், ஒரு தொடர்பு வச்சிருக்கிறான். இப்ப அவன் எப்படி இருப்பான்? யோவான் 15:5 என்ன படிக்கிறோம்? நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். பாத்தீங்களா? அப்ப நம்ம ஆண்டவரோடு சார்ந்து வாழ்ந்தோம் அப்படின்னா மிகுந்த கனியா நம்ம வாழ்க்கையில இருக்கும். நம்ம மிகுந்த கனி கொடுக்கணும் யோசிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம வீட்டுல ஒரு மரம் வளர்க்கிறோம், இல்ல ஒரு செடி வளர்க்கிறோம், ஒரு வாழை மரம் ஏதோ ஒரு வளர்க்கிறோம் அப்படின்னா நம்ம கண்ணெல்லாம் எங்க இருக்கும்? டெய்லி நம்ம கண்ணு எங்க இருக்கும்? டெய்லி காலையில் எழுப்பி என்ன செய்வோம்? நம்ம தண்ணி ஊத்துவோம். வேற அதுக்கு ஏதாவது களை இருந்துச்சுன்னா களையை பிடிங்கி போடுவோம். வேற என்ன செய்வோம்? வேலியெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன செய்வோம்? உரம் போடுவோம். வேற என்ன செய்வோம்? நம்ம அது வேரோட சார்ந்து இருக்குதான்னு பார்ப்போம். மண்ணுல நல்லா ஸ்ட்ராங்கா உறுதியா இருக்குதான்னு பார்ப்போம். அவ்வளவுதான் நம்ம வேலை. கனியை குறித்து என்னைக்காவது நம்ம யோசிப்போமா? என்னைக்காவது கனியை குறித்து யோசிப்போமா? நமக்கு தெரியும் இந்த வேலையை ஒழுங்கா செஞ்சா கனி தானா வந்துரும் தெரியும் நமக்கு. கனியை குறித்து என்னைக்கா யோசிப்போமா? என்னைக்காவது போயிட்டு ஒரு வாழை மரத்துக்கு வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்து அதை போய் மாட்டி வச்சிருக்கிறோமா நம்ம? அதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. நம்ம வேலை என்ன அப்படின்னா தண்ணியை ஊத்தணும், உரம் போடணும், அது மண்ணை கொஞ்சம் நல்ல வேர்ல வைக்கணும், வேலியை போடணும். இதான் நம்ம வேலை. தானா ஒரு நாள் கனி வந்துடும். அப்படித்தானே? அதே போலதான் எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைங்களே, நம்ம வேலை என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் என்ன வேலை? நம்ம வேலை
ஆண்டவரை அந்த தண்ணி ஜீவ தண்ணீராக இயேசுவை சார்ந்திருக்கிறது. ஜீவனை கொடுக்கக்கூடிய காற்று அவரை சார்ந்திருக்கிறது. வேறு, நான் தாவீதின் வேறுன்னு சொல்றாருல, அவரை நம்ம சார்ந்திருக்கிறது. இப்படி அவரோடு சார்ந்திருந்தாலே போதும், நம்முடைய பாவம் நம்மளை விட்டு ஓடி போயிடும். இவருடைய வாழ்க்கையில ஜெபம் அதிகமாக காணப்படுதோ பாவம் அங்க இருக்கவே இருக்காது. யாருடைய வாழ்க்கையில பாவம் அங்க அதிகமா இருக்கும், அவன் வாழ்க்கையில ஜெபமே இருக்காது. சரிங்களா? அப்ப நம்ம ரெசொல்யூஷன்ஸ், நம்ம தீர்மானங்கள் எதுல எடுக்கணும் அப்படின்னா, ஆண்டவரை சார்ந்து நான் வாழுவேன். 2025ல 2 நேரம் ஜோம் பண்ணனா, இந்த வருஷத்துல 3 நேரம் ஜோம் பண்ண போறேன். 2025ல 2 நாள் உபவாசம் பண்ணனா, இந்த வருஷத்துல நான் ஒரு மாசம் அப்படின்னா 30 நாள் இந்த வருஷத்துல நான் உபவாசம் இருப்பேன். ஒரு மாசத்துக்கு 5 நாளோ 3 நாளோ இருந்து எப்படியாவது ஆண்டவரை சார்ந்து நான் வாழ போறேன். இதுல ஒவ்வொரு குடும்பமும் தீர்மானம் பண்ணணும், ஒவ்வொரு தனிநபர்களும் தீர்மானம். இதுல நம்ம தீர்மானம் பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக தானியேல், அனனியா, மீசாவேலை போல மாற்றங்களில் மத்தியிலும் மாறாமல் நம்ம என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். உங்களால புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப நேபுகாத்நேச்சருடைய நோக்கம் என்னது? இவங்களை எப்படியாவது ஆண்டவரை சார்ந்து கொள்ளாம பாருங்களேன். இந்த பேரு வந்து எதுல தொடர்புடையதா இருக்கு தெரியுமா? பேர் மாற்றம் செஞ்சார், அப்படிதானே? இந்த பேரு எதுல தொடர்புடையதா இருக்கு தெரியுமா? யாத்திராகமம் 34:5-6, எக்ஸோடஸ் சாப்டர் 34 verses 5 and 6. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். நாமம்னு வருதுல, அதுக்கு இங்கிலீஷ்ல நேம்னு இருக்கும். நேம் அப்படின்னா பெயர். கர்த்தருடைய நாமம் என்னது? 6வது வசனம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயும் சத்தியமுள்ள தேவன். பாத்தீங்களா? அப்ப பெயர் வந்து எதுல சம்பந்தப்பட்டிருக்குது? எதுல சம்பந்தப்பட்டிருக்குது? இரக்கம், கிருபை, நீடிய சாந்தம், மகாதயை, சத்தியமுள்ள தேவன். உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப பெயரு குணத்தோடி, தேவனுடைய குணத்தோடி சம்பந்தப்படும். அப்ப நேபுகாத்நேச்சர் பெயர்ல மாற்றம் கொண்டு வர போறான் அப்படின்னா எதுல மாற்றம் கொண்டு வர நினைக்கிறான்? அவனுடைய குணத்துல மாற்றத்தை கொண்டு வரன்னு நினைக்கிறான். ஆனா குணம் மாறிச்சா? இப்ப பாருங்க, நம்ம டாபிக் என்ன? மாற்றங்கள் ஒருபோதும் மாற்றவில்லை. இப்ப இவன் மாற்றத்தை கொண்டு வர்றான், ஆனா பெயர்ல கொண்டு வரான். அவங்க குணத்துல மாற்றத்தை கொண்டு வர்றான். ஆண்டவரை விட்டு பிரிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல மாற்றத்தை கொண்டு வர்றான். ஆனா அவங்க மாறினாங்களா? பாருங்களேன், தானியேல் 2:12. நம்ம எல்லாருக்கும் இந்த கதை தெரியும். தானியேல் 2:12. ராஜா வந்து இந்த சொப்பனத்தை கண்டாரு, ஆனா சொப்பனத்தை மறந்துட்டாரு. ஆனா ஞானிகளை கூப்பிட்டு எனக்கு சொப்பனத்தை வேணும், அர்த்தத்தை வேணும் கேட்கிறாரு. இப்ப அந்த ஞானிகளால சொல்ல முடியல. இப்ப என்ன நடக்குது? 12வது வசனம். இது நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். இப்ப ராஜா என்ன செய்யறாரு பாருங்களேன், ரொம்ப கோபக்காரரு. கோவப்பட்டுட்டு எல்லா ஞானிகளையும் கொலை செய்யுங்கப்பான்னு கட்டளையிட்டாரு. ஆனா இதை எப்படி செய்யறாரு பாரு. 15வது வசனம். இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை அவசரமாய் பிறந்தது. இந்த கட்டளை எவ்வளவு வேகமா வருதா? இந்த வசனம் சொல்லுது, தானியேல் 2:15 என்ன சொல்லுது? அவசரம். இந்த நேபுகாத்நேச்சர்ட்ட இருந்த குணம் என்ன குணம்? அவசர குணம். நம்ம வாழ்க்கையில இந்த அவசர குணம் இருக்கா? ஆனா இங்க தானியேல பாருங்க, தானியேல் ராஜாவின் இடத்துல போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். பாத்தீங்களா? குணம் மாறிச்சா? ராஜா குணம் எப்படிப்பட்டது? தனக்கு ஒரு கேள்விக்கு யாரா பதில் சொல்ல அப்படின்னா அவங்களை கொலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு, அவசரப்படுறாரு. அதான் வசனம் சொல்லுது 15th, அவசரம். ஆனா தானியேலுடைய குணம் எப்படிப்பட்டது? தானியேல் தவணை கொடுங்க ராஜாவே அப்படின்னு சொல்லி பொறுமையா அங்க ஒரு சாந்தமா அங்க டீல் பண்றத பார்க்க முடியும். நம்ம வாழ்க்கையில இந்த அவசர குணம்லாம் இருக்குதா? அவசர குணம். யாருடைய வாழ்க்கையில ஜெபம் அதிகமா இல்லையோ அவங்க எல்லாருமே அவசரப்படுவாங்க. தானியேல் வாழ்க்கையில ஜெபம் அதிகமா இருந்துச்சு, அவர் ஜெபிக்கிறவரா இருந்தார். அதனாலதான் அவர் மிகவும் தாழ்மையா, எவ்வளவு பெரிய கிரைசிஸ், அப்படித்தான் எவ்வளவு பெரிய நெருக்கடி, கொலை செய்யறதுக்கு வர்றாங்க, ஆனாலும் பொறுமையா அதை ஹேண்டில் பண்ற, கையாளுற. ஏன்னா ஜெபிக்கிறவன் எப்போதுமே எப்படி இருப்பான்? பொறுமையாக. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் பொறுமையா கையாளுவான். நீங்க பாருங்களேன், தானியேல் மாறிட்டாரா பாருங்க. தானியேல் 3:17. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய், இது 2:17மா? இந்த வசனம் தப்பா போட்டிருக்கிறேன், 2:17 சரிங்களா? 2:17 தானியேல் 2:17 பாருங்க. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய்
தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற நாடுகளோடு அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்பதற்காக பாத்தீங்களா ஜெபிக்கிறாரா இல்லையா? ஆண்டவரை சார்ந்து கொள்றாரா இல்லையா? இப்ப சொல்லுங்க, முதல் மாற்றத்துல ஜெயிச்சாங்களா இல்லையா? இப்ப எதுக்கு நேபுகாத்நேச்சர் பெயர் மாற்றம் செஞ்சாரு? இவங்க ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்துடக்கூடாது, இவங்க குணத்தை மாற்றணும். ஆனா குணம் மாறிச்சா? மாறல. ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்தாங்களா? வாழ்ந்தாங்க. பாத்தீங்களா? பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்டாங்க. அப்ப ஆண்டவரை சார்ந்து வாழ்றாரு. இப்ப மீண்டும் பாருங்க 19ஆம் வசனம் பாருங்க. பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. பதில் கிடைச்சிருச்சா இல்லையா? பதில் கிடைச்சிருச்சு. ஆனா பாருங்க 24ஆம் வசனம் பாருங்களேன். குணத்தை பாருங்களேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த குணம். இந்த குணத்தை பாருங்க. இப்ப பதில் கிடைச்ச உடனே தானியேல் என்ன செஞ்சிருக்கணும்? போப்பா, என்னை போய் ராஜா நிப்பாட்டுப்பா, நான் அந்த பதில சொல்றேன் அப்படின்னு சொல்லிருக்கலாம். ஆனா அங்க பாருங்களேன் 24ஆம் வசனம், என்ன அன்பு உள்ளவன் பாருங்க. பின்பு தானியேல் பாபிலோனின் ஞானிகளை அழிக்க ராஜா கட்டளையிட்ட 6 கோயில் இடத்துக்கு போய் பாபிலோனின் ஞானிகளை அழிக்காதையோ. பாத்தீங்களா என்ன அன்புங்க தானியேலுக்கு? பாத்தீங்களா? ஜெபிக்கிறவன் வாழ்க்கையில இதாங்க காணப்படும். யாரெல்லாம் ஆண்டவரை சார்ந்து வாழ்றாங்களோ, இந்த பாபிலோன் ஞானிகளா யாரு உங்களுக்கு? இந்த பாபிலோனியர்கள் தான் போய் அவங்க நாட்டுல இருக்கக்கூடிய அவங்க நாட்டு ராஜாக்களை, வாலிபர்களை எல்லாரையும் சிறைப்பிடிச்சிட்டு வந்தாங்க. அந்த அந்த நாட்டர் கூட எல்லாத்தையும் அழிச்சாங்க. அப்படித்தானே? அவங்க மேல அவ்வளவு அன்பு. அவர் சொல்றாரு, அவங்களை அழிக்காதுங்க. இவங்க தான் போய் அழிச்சாங்க. ஆனாலும் அதுக்குன்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யல? பழி வாங்காம என்ன செய்யறாரு? அவங்களை அழிக்காதுங்க. யார் அழிக்காதுங்கன்னு சொல்றாரு பாருங்க. பாபிலோனி ஞானிகளை நீங்க அழிச்சிடாதுங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. பாத்தீங்களா என்ன லெசன் தெரியுமா? யாரெல்லாம் ஆண்டவரை சார்ந்து வாழ்றாங்களோ தன்னை அழிக்கிறவர்களை கூட நேசிப்பாங்க. தன்னை அழிக்கிறவங்களை கூட அவங்க அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அவங்கதான் யாரு? ஜெபிக்கிறவங்க. இந்த குணம் எல்லாம் சாதாரணமா நம்ம இடத்துல வராது. நம்ம நாசமா போனோம், இவன் செத்து போயிடணும், இவன் அழிஞ்சு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, இவங்களெல்லாம் எப்படி நேசிக்கிறது? இந்த தானியேல், அனனியா, அஸ்ரிபேஷர் இவங்க சேர்ந்து ஜெபித்தாங்க பாருங்க. த யுனைடெட் பிரேயர், த பவர் ஆஃப் யுனைடெட் பிரேயர். ஒன்று சேர்ந்து இவங்க ஜெபம் பண்றாங்க. நம்ம ஒன்று சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் வரும். நாம அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறவங்கள கூட நம்ம என்ன செய்வோம்? நம்ம அவங்க அழிஞ்சு போயிடக்கூடாது என்று சொல்லி நம்ம அவங்க என்ன செய்வோம்? நேசிப்போம். குணம் மாறிச்சா? குணம் மாறிச்சா? குணம் என்ன செய்யல? மாறவே இல்லை. புரிஞ்சு முடியுதுங்களா? மாற்றங்கள் வந்தது. ஆனால் தானியேல், மிஷாவேல் என்ன செய்யல? மாறவே இல்லை. ஏன்னா அவங்க ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்தாங்க. சரிங்களா? அப்ப நம்ம வாழ்க்கையிலையும் இந்த மாற்றங்கள் வரும்போது எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்? தானியேல், அனனியா, மிஷாவேல் போல சேர்ந்து ஜெபிக்கணும். சேர்ந்து நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் வரும் பொழுதும் நம்ம என்ன செய்யலாம்? ஜெயிக்கலாம். சரிங்களா? 2வது மாற்றம் இதுல வந்துச்சு. செகண்ட் சேஞ்ச் இதுல வந்துச்சு. எஜுகேஷன், கல்வியில், ஒரு மொழியில் மாற்றம் வந்துச்சு. சரிங்களா? வாசிங்க பாஸ்டர், இந்த வசனத்தை வாசிங்க. தானியேல் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். இஸ்ரவேல் புத்திரரிலே ராஜகுமாரர்களிலும் துரைமக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும். சரி, இப்ப இந்த தானியேல், அனனியா, மிஷாவேல் எப்படிப்பட்டவன் முதலாவது பாருங்க. இப்ப இவங்கள பாபிலோன்ல இருந்து கொண்டு வரும்போது இவங்க எப்படி இருக்கிறாங்க? இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. சகல ஞானத்திலும் தேறினவர்களும். பாத்தீங்களா? முக்கியமான பாயிண்ட். அறிவில் சிறந்தவர்கள். பாத்தீங்களா? கல்வியில் நிபுணரும் இருக்குங்களா? கல்வியில நிபுணர் அவங்க. அப்ப இவங்க சாதாரண ஆளு கிடையாது. ஏற்கனவே நன்றாக ஞானத்துல வளர்ந்தவங்க, இன்டெலிஜென்ட் பீப்புள் அவங்க, எஜுகேஷன்ல டாப் லெவல் பீப்புள் அவங்க. அப்படிப்பட்ட நபர்களை தான் இவர் கொண்டு வர்றாரு. அப்படின்னா இந்த நேபுகாத்நேச்சர் எந்த அளவுக்கு ஸ்டடி பண்ணியிருக்காருன்னா, அவங்களோட வாலிபர்களை எந்த அளவுக்கு ஸ்டடி பண்ணியிருக்காரு. யாருப்பா? நல்ல ஸ்ட்ராங்கான ஆட்கள், பயங்கரமா ஸ்டடி பண்ணியிருக்காரு. ஆனா எதுக்கு இவங்க எல்லாரையும் கொண்டு வந்து இப்படிப்பட்ட மாற்றங்கள் இவர் எதுக்கு செய்யறாரு? இப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்து தன்னுடைய ராஜ்யத்தை
வளர்ப்பதற்காக அவர் வந்து செய்யறாரு. சரி, ஆனா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க, இவங்க ஏற்கனவே சகல கல்வியில தேர்ச்சி பெற்றவங்க, சகல ஞானத்துல தேர்ச்சி பெற்றவங்க. அதை நீங்க முதலாவது புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப ராஜாவோட திட்டம் என்ன? தானியேல் 1:4-5. தானியேல் 1:4-5 படிக்கலாம். அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் ம் பாஷையையும் ம் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிதாக்களின் தலைவனாகிய தானிகளின் தலைவனாகிய அஸ்பெனஸருக்கு கற்பித்தான். அவ்வளவுதான் மாஸ்டர். அந்த வசனம் பாருங்களேன், எதை கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு? கல்தேரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும். சரிங்களா? கல்தேரின் எழுத்தையும் அந்த பாஷையும் கற்றுக் கொடுக்கணும். அப்படி என்ன ஆகும்? நீங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. கல்தேரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுத்தா என்னென்ன வரும்? உள்ள புகுறோம். அந்த நாட்டினுடைய அந்த இப்ப நம்ம நாட்டிலேயே ஒரு ஸ்கூலுக்கு போறோம் அப்படின்னா இப்ப என்னெல்லாம் வந்துருச்சு? தெய்வ வழிபாடு, எல்லா விதமான கல்வி கலாச்சாரம். இல்லையா? முக்கியமா எவல்யூஷன் வந்துச்சா இல்லையா? எவல்யூஷன் நம்ம என்ன சொல்லுவோம்? பரிணாம கொள்கைகள்லாம் சொல்லுவோம்ல, இன்னைக்கு இருக்குதா இல்லையா? நம்ம ஸ்டடி புக்ஸ்ல வந்துருச்சா இல்லையா? பரிணாம கொள்கைகள்லாம் நம்ம நாட்டிலேயே இது எல்லாமே வந்துருச்சு. கடவுளே கிடையாது, இப்படிப்பட்ட சில எவல்யூஷன் கொள்கைகள் வந்துருச்சா இல்லையா? சில டெய்ல்ஸ் கட்டுக்கதைகள்லாம் உள்ள வருதா இல்லையா? வருது. சரி, இப்ப பாபிலோனுடைய அந்த எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கும்? அப்ப அது டீப் ஸ்டடி. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுல ஐடல் வர்ஷிப் வருமா வராதா? விக்கிரக ஆராதனை கொடுத்த ஸ்டடி இருக்குமா இருக்காதா? அவங்க தெய்வத்தை கூடிய ஸ்டடி இருக்குமா இருக்காதா? அவங்க கலாச்சாரத்தை கொடுத்த ஸ்டடி இருக்குமா இருக்காதா? அவங்களுடைய கல்ச்சர்ஸ், அவங்களுடைய ட்ரெடிஷன்ஸ், பாரம்பரியத்தை குறித்த காரியங்கள் எஜுகேஷன்ல வருமா வராதா? ஒரு ஒரு எஜுகேஷன் சிஸ்டம்ல வச்சுதானே இன்னைக்கு எவ்வளவு பெரிய மாற்றங்கள் நடக்குதா இல்லையா? எஜுகேஷன் எதுக்கு? இன்னைக்கு மக்கள் எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, எஜுகேஷனல் சிஸ்டம் வந்து அறிவை வளர்க்கிறதுக்கு. ஆனா எஜுகேஷன் எதுக்கு ஆரம்பிக்கப்படுச்சு தெரியுங்களா? எஜுகேஷன் வந்து அறிவை வளர்க்கறதுக்கு அல்ல, குணம் மாறுவதற்காக தான் எஜுகேஷன் சிஸ்டமே. இன்னைக்கு யார் அதை சரியா புரிஞ்சுக்கிறாங்கன்னே தெரியல. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு அனுப்புறோம், நம்ம எஜுகேஷன் அனுப்புறோம். குணம் மாறுதா, அறிவு மட்டும் வளர்தான். இப்ப தானியேல் அனனியா மிஷாவேலை குறித்து இந்த வசனம் என்ன சொல்லுச்சு? 1:3 என்ன சொல்லுச்சு? சகல ஞானத்துல தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும். அப்படித்தானே? அவங்களுடைய குணம் எப்படி இருந்துச்சு? ஏற்கனவே படிச்சுதானே வந்தாங்க. ஏற்கனவே சகல ஞானத்துல தேறினவங்க தான், அறிவில் சிறந்தவர், கல்வியில் நிபுணர் தான். ஏற்கனவே அவங்க எஜுகேஷன் சிஸ்டம் படிச்சுட்டு வந்துட்டாங்க. எங்க இருந்து படிச்சுட்டு வந்துட்டாங்க? இஸ்ரவேல்ல படிச்சுட்டு வந்துட்டாங்க. அதை நம்ம படிக்க போறோம். என்னெல்லாம் படிச்சாங்கன்னு படிக்கலாம். அந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல வளர்ந்தவங்க, அந்த கல்வி இயக்கத்துல வளர்ந்தவங்க, அவங்க குணம் எப்படி இருந்துச்சு? சாப்பாடை கொடுத்தா கூட அந்த தீட்டு இருக்குன்னு சொல்லி சாப்பிட மாட்டான். அப்ப ஒரு இச்சை அடக்கம் அவனுக்கு இருந்துச்சு. அப்படித்தானே? எதிரிகளை நேசிக்கக்கூடிய குணம், பொறுமை. அப்ப அவன் எஜுகேஷனல் சிஸ்டம்ல இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க பெற்ற எஜுகேஷனல் சிஸ்டம், அந்த கல்வியினுடைய இயக்கத்துல எது மாறிச்சு? குணங்கள் மாறிச்சு. இப்ப நேபுகாத் நேச்சர் எடுத்துக்கோமே. இப்ப அவர் தானே இந்த எஜுகேஷன் சிஸ்டம் கொடுக்குறாரு. எந்த சிஸ்டம்? இந்த கல்தேரின் எழுத்து பாஷையை கற்றுக் கொடுக்குறாரு. அவர் குணம் எப்படி இருந்துச்சு? யாராவது நமக்கு பதில் சொல்லல அப்படின்னா அவனை உடனே கொலை செய்யணும், அழிக்கணும், அவசர குணம். அப்ப இந்த கல்தேருடைய எழுத்து பாஷை வந்து எவ்வளவு மோசமானது. அப்படித்தானே? அப்படின்னா அது அவங்க என்ன செய்யப்படுது? அவங்க குணத்தை மாற்றுவதற்காக. ஆனா யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய பிள்ளைங்க நம்மெல்லாம் படிச்சுட்டு வர்றோம். அநேக ஆசிரியர்கள் இருப்பீங்க, அநேக பேருக்கு சொல்லி கொடுப்பீங்க. இன்றைக்கு ஒரு எஜுகேஷனல் சிஸ்டம் மாணவ மாணவிகளுடைய குணத்தை மாற்றுதா, இல்ல வெறும் அறிவை மாற்றம் வளர்க்குது? வெறும் அறிவை மாற்றம் வளர்க்குது அப்படின்னா பைபிள் பிரகாரம் அந்த எஜுகேஷனல் சிஸ்டம் ஃபெயில், 0. இன்னைக்கு படிக்கிறோம்ல, ஆசிரியரை ஒருத்த கத்தி வச்சு குத்துறான். எஜுகேஷன் சிஸ்டம் எங்க போயிருச்சு? இப்ப கல்வி எங்க போயிருச்சு பாருங்களா? ஆனா ஆரம்ப காலத்துல நம்முடைய மூதாதையர் இந்த கல்வியெல்லாம் இந்த உலகத்துக்கு கொண்டதுக்கு காரணம், ஒவ்வொரு மாணவனும் வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் கல்வியை படிக்கணும் அப்படின்னு எதுக்கு தெரியுமா? கேரக்டர். ஆனா இன்னைக்கு நம்முடைய பெற்றோர்கள்லாம் எப்படி பாக்குறாங்க? பிள்ளை 100 மார்க் எடுத்துட்டானா, பாஸ் ஆயிட்டானா, ஃபர்ஸ்ட் ரேங்க், இதுதான் பாக்குறாங்க. ஆனா அவன் குணத்துல எவ்வளவு வளர்ச்சி அடையறான்னு எந்த பெற்றோரும் பாக்குறது இல்லை. இன்னைக்கு இருக்குதா எஜுகேஷனல் சிஸ்டம்? ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க பெற்ற எஜுகேஷனல் சிஸ்டம்ல குணம் மாறி, தானியேல் அனனியா மிஷாவேல் எருசலேம்ல இருந்து பாபிலோனுக்கு வரும்போது அப்படி குணம் எப்படி இருக்குது? சாப்பாடு நீ கொடுத்தா கூட நான் சாப்பிட மாட்டேன், அது தீட்டு இருந்துச்சுன்னா. அப்ப அந்த அளவுக்கு இச்சடக்கம் உள்ளவனா
குணம் மாறி வர்றான். அப்ப ஆண்டவர் கொடுக்கக்கூடிய கல்வி எதுக்கு? குணத்தை மாற்றணும். குணத்தை மாற்றல அப்படின்னா இன்றைக்கு ஒரு எஜுகேஷன் வேண்டாம். எவ்வளவுதான் டிஸ்டிங்ஷன் எடுத்தாலும், எவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாலும், டீச்சரை மதிக்க தெரியல, கனம் பண்ண தெரியல, அம்மா அப்பாவை மதிக்க தெரியல, பெரியவங்க வந்தா கால் மேல காலை போட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா அப்படின்னா, ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் சரியில்லை, எனக்கு அறிவு இருக்குது ஆனா ட்ரெஸ் ஒழுங்கா போட தெரியல, ஒரு ஆடையை ஒழுங்கா போட தெரியல, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னா அந்த எஜுகேஷன் சிஸ்டம் ஃபெயில் தான். அவன் எவ்வளவு மார்க் எடுத்தாலும் பூஜ்யம் தான். இப்ப இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் வருது. என்ன ஆச்சரியம்னா, இந்த தானியேல் அனனியாஸ் மிசாவேல் பெற்ற எஜுகேஷன் என்ன? என்னதான் எஜுகேஷன் பெற்றாங்க? படிக்கலாமா? அவங்க எஜுகேஷன், அவங்க படிப்பு, அவங்க கல்வி எது தெரியுமா? நம்ம படிக்கலாம். உபாகம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, டியூட்ரானமி சாப்டர் 6, டியூட்ரானமி சாப்டர் 6 verse 6. இப்ப இவங்க சகல ஞானத்திலும் தேறினாங்க, அறிவில் சிறந்தவங்களா இருந்தாங்க, கல்வியில் நிபுணரா இருந்தாங்க, அப்படிதானே? இப்ப எப்படிங்க இவங்களுக்கு இந்த குணம் வந்துச்சு அப்படின்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு பாருங்க. உபாகம் புஸ்தகத்துல என்ன சொல்லியிருக்காரு? இன்றை நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. இப்ப பாருங்க, அழகா சொல்றாரு, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கணும். யாருக்கு? உன் பிள்ளைகளுக்கு. பாருங்களேன், எப்பெல்லாம் போதிக்கிறோம்? நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து. யாருங்க இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தைகளை பேசுறோமா நம்ம? இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க சொல்லிடுறாங்க, ஏமா நீ அதையே பேசுற, எனக்கு போர் அடிக்குதுமா. 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாலே அதுக்கு மேல வண்டி ஓட மாட்டுது. ஆனா 2.5 மணி நேரம் சினிமா பார்த்தா மட்டும் ஓடுது. 3 மணி நேரம் கிரிக்கெட் பார்த்தா ஓடுது, ஃபுட்பால் மேட்ச் பார்த்தா ஓடிட்டே இருக்கு, அந்த 4 நிமிஷம் ஓடுது. ஆனா ஆண்டவர் சொல்ற, உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கணுமா. எதை போதிக்கணுமா? நீ உட்கார்ந்து இருக்கும் போதும், வழியில நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கும் போதும் எதை குறித்து பேசணும்? இன்னைக்கு யாரெல்லாம் எந்தெந்த பெற்றோர்கள் பேசுறாங்களோ அந்த பிள்ளைங்க பாக்கியவான். எதை பேசுறோம்? ட்ரெயின்ல ஏறி உட்காரும் போது எது பேசுறோம்? பஸ்ல ஏறி உட்காரும் போது எது பேசுறோம்? தூங்கி எழும்பும்போது பிள்ளைங்கள்ட்ட எதை குறித்து பேசுறோம்? ஸ்கூல் விட்டு வந்த பிறகு எதை குறித்து பேசுறோம்? சொல்றாரு, உட்கார்ந்து இருக்கும் போதும், நடக்கிற போது. பாத்தீங்களா, வழியில் நடக்கிற போதும். ஞாபகம் இருக்கா கதை? எம்மாவு ஒரு கதை ஞாபகம் இருக்கா? எம்மாவூருக்கு 2 பேர் போயிட்டு இருந்தாங்க, வழியில நடந்து போயிட்டு இருந்தாங்க. யாரை குறித்து அவங்க பேசினாங்க? ஏசப்பா குறித்து பேசினாங்க. யார் அவங்க கூட ஜாயின் பண்ணா, யார் அவங்க கூட சேர்ந்து கொண்டா? அந்த வசனம் சொல்லுது லூக்கால, இயேசு கிறிஸ்து தாமே சேர்ந்து கொண்டார். பாத்தீங்களா, அவங்க வழியில் நடக்கிற போது இயேசு கிறிஸ்து குறித்து பேசும்போது யார் சேர்ந்துக்கிட்டா? இயேசு கிறிஸ்துவானவர் சேர்ந்துக்கிட்டா. அது போல நம்மளும் வழியில நடக்கும் போது ஆண்டவரை குறித்து பேசணும்னா ஆண்டவர் நம்ம கூட பயணம் செய்வாரு, நம்ம கூட சஞ்சரிப்பாரு. உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போது, வழியில் நடக்க, படுத்துக் கொள்கிற போது. படுத்துக் கொள்ளும் போது நம்ம கதைகள்லாம் பேசுறோமா? பைபிள் ஸ்டோரிஸ பேசுறோமா? படுத்துக் கொள்கிற போது இல்ல சில நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கிறோமா? எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அதை எப்படி பேசணுமா? கருத்தாய் பேசணுமா? அவைகளை உன் கையில் மேல அடையாளமாய் கட்டி கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுள். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபோர்ஹெட். இந்த ஃபோர்ஹெட்ல இருக்குல்ல, இதுல ஞாபகத்துல வச்சுக்கணுமா? இதெல்லாம் எப்ப ஞாபகத்துக்கு வரும்? நம்ம பிள்ளைங்களுக்கு எப்ப ஞாபகம் இருக்கும்? வாரம் வாரம் டியூஸ்டே மட்டும் படிச்சா ஞாபகத்துல வராது, மறந்து போயிடுவாங்க. நம்ம டியூஸ்டே படிக்கிறத அத வெனஸ்டே மார்னிங், வெனஸ்டே மத்தியானம் சாப்பிடும் போது, நைட்டு, பகல் எழுந்திருக்கும் போது இது அடிக்கடி பேச பேசதான் எப்படி இருக்கும்? இது ஞாபகத்துல. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெற்றோர், எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா, ரொம்ப நெருங்கின ஒரு பிரதர், ஒரு 10 வருஷம் இருக்கும் அதுக்கு முன்னாடி. அவங்க பொண்ணு வந்து இப்ப வந்து நர்சிங் படிச்சுட்டு இருக்கு. நர்சிங் படிக்க சின்ன பொண்ணு, ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் இருக்கும். நாங்கெல்லாம் சேர்ந்து பைபிள் சத்தியத்தை படிப்பதற்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அப்ப இங்க பேசிட்டே இருப்பாரு. அவங்க பொண்ணு அப்படியே கிராஸ் ஆகும். அப்ப அவங்க பொண்ணு பேர் ஜெனிஃபர். கூப்பிட்டு சொல்லுவார், என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஐ லவ் யூ மா அப்படின்னு சொல்லுவார். அப்பா இந்த பொண்ணுக்கு சொல்லுவார், என்ன அப்படி சொல்றீங்க கேட்டா, என் பொண்ணுக்கு நான் நம்பிக்கை கொடுக்கணும், நான் இருக்கிற எல்லா சூழ்நிலையிலையும். என் பொண்ணு, எங்க அப்பா வந்து கோபக்காரன், நான் தப்பு செஞ்சா எங்க அப்பா என்னை திட்டுவார், அடிக்கிறார் மாட்டு நினைச்சிடக்கூடாது. நான் அவளை ரொம்ப நேசிக்கிறேன், எல்லா சூழ்நிலையும் நான் அவளுக்கு ஒரு நண்பனா இருப்பேன், சிநேகிதனா இருப்பேன்னு சொல்லி என் பொண்ணு எப்பவுமே உணரணும், நான் அவளை எப்பவுமே நேசிக்கிறேன் என்பதை உணரணும். அதுக்காக என்ன செய்வாரா, அடிக்கடி நானு பகல்ல 12 மணிக்கு அப்பவும் ஐ லவ் யூ சொல்றாரு, 2 மணிக்கு கூப்பிட்டு அப்பவும் ஐ லவ் யூ சொல்றாரு. அப்படி பார்க்கும் போதெல்லாம், ஜெனிஃபர் ஐ லவ் யூ மா, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேம்மா அப்படின்னு ஒரு ஒரு தன்னம்பிக்கை, ஒரு கான்பிடென்ட், ஒரு அஷூரன்ஸ், ஒரு நிச்சயம்.
சரிங்களா? 9வது வசனம் பாருங்க. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாய் யாக. பாத்தீங்களா? அது பாருங்க 10வது வசனம் 11வது வசனம் ரொம்ப அழகான வசனம் பாருங்க. இதெல்லாம் சொல்லணுமா? ஒரு தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற தொலைவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒளிவு தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போது நீ அடிமைப்பட்டிருந்த வீடாக எகிப்து தேசத்துல உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு. அப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு எதை குறித்து சொல்லணுமா? கடவுளை மறந்துடாதப்பா, ஆண்டவரை மறந்துடாதப்பா, ஏசப்பாவை மறந்துடாதப்பா. எப்ப எப்ப சொல்லணுமா? அவங்க சாப்பிட்டு திருப்தியா இருக்கும் போது. அப்படி என்ன அர்த்தம்? நல்ல ட்ரெஸ் அவங்களுக்கு கிடைக்கும் போது. நம்ம எப்பதான் சொல்ல மாட்டோம். நம்ம கவனங்கள்லாம் எதுல இருக்கும்? பிள்ளைங்களுக்கு நல்ல ட்ரெஸ் கிடைச்சிருச்சா, நல்லா சாப்பிடுறாங்களா, ஆரோக்கியமா இருக்கிறாங்களா. ஆனா நம்ம அந்த சமயத்துல சொல்லணுமா? காலையில எழுந்து பைபிள் படிச்சியா, ஆண்டவரை மறந்துட்டியா, காலைல பிரேயர் பண்ணியா? இதுதான் ட்ரூ எஜுகேஷன். இப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தானியேல், அனனியா, மிஷாவேலுக்கு இப்படிதான் போதிச்சாங்களாம். நடக்கும்போது, உட்கார்ந்து இருக்கும் போது, எழுந்திருக்கும் போதும், வீட்டு நிலைகள்லயும் வாசல்கள்லயும் அவங்க எழுதி போட்டிருப்பாங்களாம். இப்ப உபாகம் 6:6 டியூட்ரானமி 6:6 என்ன படிச்சோம்? இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது அப்படின்னு படிச்சோம்ல. இருதயத்தில் இருக்க கடவுதுன்னு படிச்சோம். இந்த வார்த்தைகள் சொல்றாருல, எந்த வார்த்தைகள் தெரியுமா? அதுக்கு முந்தின வசனம் படிக்கிறோம். இந்த வார்த்தைகள் சொல்லிட்டு எந்த வசனம் அப்படின்னா 4:5 உபாகமும் 6ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. புரிஞ்சு முடியுதுங்களா? இந்த வார்த்தைகள் எல்லாம் யாருக்கு சொல்லி கொடுத்தாங்க? அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களாம். உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறணும். அவர் மாத்திரம் தான்ப்பா கர்த்தர், அவர் மாத்திரம் தான்ப்பா கர்த்தர் அப்படின்னு சொல்லி 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 அவங்க என்ன செஞ்சாங்க? வளர்த்தாங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? வேற என்ன சொல்லி கொடுத்தாங்க? தொடர்ந்து படிக்கலாம். உபாகம் 6:13 உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. அப்ப என்ன சொல்லி கொடுத்தாங்களா? உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ என்ன செய்யணும்? பயப்படணும். பயப்படுனா என்ன அர்த்தம்? இன்னொரு அர்த்தம் இருக்கு பாருங்க. நீதிமொழிகள் 8:13 Proverbs chapter 8 verse 13 பாருங்களேன். வாட் டஸ் ஃபியர் காட் மீன்? another definition. தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். சரிங்களா? அப்ப இன்னொன்னு சொல்லி கொடுத்தாங்க, கர்த்தருக்கு பயப்படணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? தீமையை நீ வெறுக்கணும். நம்ம சொல்லி கொடுக்குறோமா நம்ம பிள்ளைங்களுக்கு? பாவத்தை நீ வெறுக்கணும், பாவத்தை நீ நேசிக்க கூடாது, பாவத்தை வெறுக்கணும். இந்த எஜுகேஷன் எல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. தானியேல், அனனியா, மிஷாவேல். அதனாலதான் அங்க தீட்டுப்பட்டதை வச்ச உடனே வெறுத்துட்டான், எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டான். அங்க அனனியா, மிஷாவேலுக்கு முன்பாக சிலையை நிப்பாட்டின உடனே வேண்டான்னு சொல்லிட்டான். உன் தேவனாகிய கர்த்தரை முழு இதயத்தோட முழு ஆத்மாவோட அன்பு கூறுவாயாக. அவர் ஒருவரே கர்த்தர். இந்த எல்லா ஸ்டடியும் முன்னாடியே எழும்பும் போதும், நடக்கும் போதும், உட்கார்ந்துருக்கும் போதும், படுக்கும் போதும் அவங்க பெற்றோர்கள் சொல்லி 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 ஆண்டவர் எப்படி சார்ந்து வாழணும், எப்படி ஜெபத்துல தரித்திருக்கணும், எப்படி பாவத்தை ஜெயிக்கிறது, சவால்கள் வரும்போது எப்படி ஆண்டவரை போய் சார்ந்து ஒன்று கூடி ஜெபிக்கணும். இப்ப தானியேல் 2 பிரச்சனை வரும்போது இவங்க எல்லாம் கொலை செய்யப்படணும் ராஜா சட்டம் போட்ட உடனே இவங்க எல்லாம் போய் ஜோம் பண்ணாங்கல்ல, இதெல்லாம் எங்க இருந்துச்சு? இதெல்லாம் முன்னாடியே அவங்க பெற்றோர்கள் சின்ன வயசுல சொல்லி கொடுத்துட்டாங்க. நெருக்கடி வரும்போது நீங்க என்ன செய்யணும்? நீங்க எல்லாம் சேர்ந்து போய் ஜெபிக்கணும். பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு உதவி செய்வாரு. ஆண்டவரை சார்ந்து வாழணும். இந்த எஜுகேஷன் எல்லாமே எதுல வந்துருச்சு? ட்ரூ எஜுகேஷன்ல, உண்மையான கல்வியில இருக்கும். பாருங்களேன், உண்மையான கல்விக்கும் பொய்யான கல்விக்கும் உள்ள வித்தியாசம். இப்ப நம்ம இதுல பாபிலோன் ராஜா ஒரு கல்வியை கொடுக்க ஆசைப்படுறார். அது பொய்யான கல்வியா இல்லையா? அது பொய்யான கல்வி, அப்படித்தானே? அது கோவப்படுகிற கல்வி, அவசரப்படக்கூடிய கல்வி, யாராவது தப்பு செஞ்சா கொலை செய்யக்கூடிய கல்வி. நேசிக்கிறோம் என்ற குணம் அங்க இருக்காது. ஆனா எருசலேமிலே பெற்றாங்களே, அது உண்மையான கல்வியா இல்லையா? ட்ரூ எஜுகேஷன். ஒரு சிம்பிள் இது காரணம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரூ எஜுகேஷன் என்னைக்குமே ஆண்டவரை சார்ந்து வாழ உதவி செய்யும். ஃபால்ஸ் எஜுகேஷன் என்னைக்குமே நம்ம மைண்ட தன்னை சார்ந்து வாழ உதவி செய்யும். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இதை நீங்க எப்போதுமே ஞாபகத்தில் வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்.
உண்மையான கல்விக்கும் பொய்யான கல்விக்கும் வித்தியாசம். உண்மையான கல்வி என்னைக்குமே எல்லா சூழ்நிலையும் காட் டிபெண்ட் ஆகி ஆண்டவர் சார்ந்து வாழணும். பொய்யான கல்வி உலகத்தை சார்ந்து வாழணும். பாவம் செஞ்சாதான் நமக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும், பாவம் செஞ்சாதான் சந்தோஷம் கிடைக்கும், பாவம் செஞ்சாதான் நம்ம நல்லா வாழ முடியும். இது எல்லாமே உலக கல்வி நமக்கு என்ன செய்யும்? கற்றுக் கொடுக்கும். சரிங்களா? உலக கல்வி நமக்கு கற்றுக் வேற என்ன கற்றுக் கொடுத்தாங்க பாருங்க, சூப்பரா இருக்கும். வேற ஹிஸ்டரி கற்றுக் கொடுத்தாங்களா? ஃபர்ஸ்ட் என்னென்ன கற்றுக் கொடுத்தாங்கன்னு பார்த்தோம். உன் தேவனாய கர்த்தரை முழு இருதயத்தோட அன்பு கூறணும். வேற என்ன கற்றுக் கொடுத்தாங்கன்னு பார்த்தோம். நம்ம எந்த சூழ்நிலையில ஆண்டவர் என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்துடக்கூடாது. வேற என்ன கற்றுக் கொடுத்தாங்க? கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தர் பயப்படுறதுலாம் என்னது? தீமையை விட்ட தீமையை வெறுக்கணும். இன்னொன்னு என்ன படிச்சோம் நம்ம ஏசாயால? கர்த்தர் பயப்படுறதுலாம் என்னது? ஆண்டவரை சார்ந்து வாழணும். இதை சொல்லி கொடுத்தாங்க. வேற பாருங்க, சரித்திரம் ஹிஸ்டரி சொல்லி கொடுத்தாங்களா? என்ன ஹிஸ்டரி சொல்லி கொடுத்தாங்களா பாருங்க. உபாகமம் 6:20 பாருங்க. உபாகமம் 6:20 நாளைக்கு உன் புத்திரன், உன் பிள்ளை, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட இந்த சாட்சிகளும் கட்டளைகளும் நியாயங்களும் என்ன என்று உன்னிடத்தில் கேட்டால், பிள்ளை கேட்பானா, ஆண்டவர் உங்களுக்கு இந்த கட்டளை கொடுத்திருக்காரு, இந்த நியாயங்கள் இதெல்லாம் என்னன்னு கேட்டா சொல்லணுமா? எந்த ஹிஸ்டரியை சொல்லணும் தெரியுமா? பாருங்க 21, 22, 23, 21, 22, 23ல இந்த ஹிஸ்டரியை சொல்லணும். எந்த ஹிஸ்டரி? நீ உன் புத்திரனை நோக்கி, நாங்கள் எகிப்திலே பார்வோனுக்கு அடிமைகளா இருந்தோம், கர்த்தர் பலத்த கையினாலே எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், கர்த்தர் எங்கள் கண்களுக்கு முன்பாக எகிப்தின் மேலும் பார்வோன் மேலும் அவன் குடும்பம் அனைத்தின் மேலும் புதிதான பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் விளங்க பண்ணி. பாத்தீங்களா? எதை சொல்லணும்? கடந்த வாழ்க்கையில் கடந்த காலங்கள்ல ஆண்டவர் எவ்வளவு அற்புதமா நம்மளை வழி நடத்திட்டு வந்தாரு, எவ்வளவு பலத்த கையினால நம்மள காப்பாற்றிட்டு வந்தாரு. சில நேரங்கள்ல இன்னைக்கு பெற்றோர்கள் தன்னுடைய கஷ்டங்களை பிள்ளைங்கள்ட்ட சொல்றதே கிடையாது. ஐயோ அவங்க மனசு எதுக்கு நான் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு. இப்படி இல்ல. எப்படியெல்லாம் நம்மள சின்ன வயசுல இருந்து ஆண்டவர் கொண்டு வந்தாங்களோ, கடந்த காலத்துல எப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டோம், எப்படியெல்லாம் ஆண்டவர் அற்புத அடையாளங்களை செஞ்சு நம்மளை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா பெற்றோர்கள் கவலைப்பட்டிருப்பாங்க, அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவங்க அநேக தியாகம் பண்ணி நம்மளை கொண்டு வந்திருப்பாங்க, ஆண்டவர் அவங்களுக்கு உதவி செஞ்சிருப்பாங்க. இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லணுமா? 23 தாம் நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு எங்களை அழைத்து கொண்டு போய் அதை நமக்கு கொடுக்கும்படி எங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். அப்ப சரித்திரம், பாஸ்ட் ஹிஸ்டரி அவங்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லணும். வேற என்ன இருந்துச்சு? தேர்டு, மேனுவல் லேபர். மேனுவல் லேபர்னா என்னது? கைவேலை, விவசாயம். அவங்களுக்கு விவசாயிகள் தானிய அணிநிலை மிஷாவேல். இப்பெல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? இப்ப லேபருக்கு வேற ஏதாவது வந்துருச்சு. கம்ப்யூட்டர் முன்னாடி 2 மணி நேரம் இருந்தா எக்ஸசைஸ், அது பேரு. இன்னைக்கு அப்படிலாம் வந்துருச்சு, அப்படிதானே? ஆனா இங்க பாருங்களேன், 2 ராஜாக்கள் 2 Kings chapter 6 verse 1ல தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இங்க ஒரு காரியம் நடக்குது. இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? தீர்க்கதரிசிகளின் புத்திரர் இவங்களை என்ன செய்வாங்க அப்படின்னா, 4வது வசனம் 4th verse 4, அவர்களோட கூட போனால் அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்த போது மரங்களை வெட்டினார்கள். பாத்தீங்களா? அப்ப அவங்க வேலை என்னது? எப்படி ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு ஏதேன் தோட்டத்துல பண்படுத்தவும் காக்கவும் வைத்தாரோ, அதே போல இங்க ஆண்டவர் என்ன வேலை கொடுத்தாரு இவங்களுக்கு? தீர்க்கதரிசி புத்திரர்களுக்கு மரங்களை வெட்டக்கூடிய வேலை. அப்ப அவங்களுக்கு இயற்கை சம்பந்தமான வேலை, பண்படுத்தவும் காக்கவும், இந்த மாதிரி வேலையில தான் இவங்களை என்ன செஞ்சாங்க? ஈடுபடுத்தி இருந்தாங்க. சரிங்களா? வேற என்ன பாருங்களேன், தானியேல் 9:2 இவங்க என்ன புஸ்தகம்லாம் படிப்பாங்க? தானியேலாகிய நான், டானியல் chapter 9 verse 2, தீர்க்கதரிசிகளுடைய எழுத்துக்களை அவங்க படிச்சாங்க. தீர்க்கதரிசிகளின் எழுத்துக்கள் பாருங்களேன். தானியேலாகிய நான், எருசலேமின் பால் படிப்புகள் நிறைவேறித்திர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். அப்ப அவங்கள்ட்ட புக் இருந்துச்சு. யார் புக் இருந்துச்சு? எரேமியாவுடைய புஸ்தகங்கள், எரேமியா எழுதின அந்த புஸ்தகங்கள். அப்ப அவங்க எது புஸ்தகமா படிச்சாங்க? தீர்க்கதரிசிகளுடைய புஸ்தகங்களை படிச்சாங்க. இன்னைக்கு படிக்கிறோமா? இன்னைக்கு நம்ம ஸ்டடீஸ்ல எல்லாம் என்ன இருக்குதுங்க? நம்ம ஸ்டடீஸ்ல இதெல்லாம் இருக்குதா? வேற என்ன இருந்துச்சு? ஆரோக்கியத்தை குறித்த கல்வி, ஹெல்த் பிரின்சிபிள் சொல்லி கொடுத்தாங்க அவங்க எஜுகேஷன்ல. நம்முடைய சரீரத்தை ஆரோக்கியத்தை எப்படி வைத்துக் கொள்ளணும் பாருங்களேன். தானியேல் 1:8
தானியேல் 1:8 இங்க தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். இப்ப ராஜா உணவு கொடுக்குறாரு. நம்ம அடுத்த வாரம் படிக்க போறோம் என்னென்ன உணவெல்லாம் ராஜா கொடுத்திருப்பாருன்னு சொல்லி ரொம்ப விவரமா படிக்க போறோம். ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் படிக்க போறதுலாம் சரிங்களா. இப்ப இவங்க ஏன் சாப்பிடல? அந்த வசனம் என்ன சொல்லுது? டிஃபைன் பண்ணோம், அப்படித்தானே? முக்கியமான பாயிண்ட். சரி, இவங்களுக்கு எப்படி தெரியும் இந்த உணவு ராஜா கொடுத்த உணவு தீட்டுப்படுத்தும் எப்படி தெரியும்? இந்த உணவு தீட்டுப்படுத்தும் இந்த உணவு தீட்டுப்படுத்தாது எப்படி தெரியும்? பாருங்களேன். அதை நம்ம பின்னாடி பாயிண்ட்ல படிக்க போறோம் சரிங்களா. இவங்க தீட்டு படும் சொல்லி இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, அப்படித்தானே? கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இவங்க எது தீட்டுப்படுற உணவு எது தீட்டுப்படாத உணவுன்னு சொல்லி எங்கேயோ படிச்சிருக்கிறாங்க சரிங்களா. 3வது பாயிண்ட் ஃபுட்டை பத்தி படிப்போம். 3வது பாயிண்ட்ல அப்புறம் சொல்லி கொடுப்பேன். இப்ப இவங்க ஒரு எஜுகேஷன் படிச்சிருக்காங்க. என்ன எஜுகேஷன் படிச்சிருக்காங்க? எந்த உணவு தீட்டுப்பட்ட உணவு எந்த உணவு தீட்டுப்படாத உணவுன்னு சொல்லி ஒரு வித்தியாசத்தை அவங்க படிச்சிருக்கிறாங்க. அப்ப ஹெல்த்தை பத்தி ஆரோக்கியத்தை பத்தி ஒரு ஹெல்த் பிரின்சிபல் அங்க என்ன செஞ்சிருக்குது இருந்து. சரி, இன்னைக்கு நம்ம எஜுகேஷன்ல ஹெல்த் எல்லாம் இருக்குதா? ஒரே ஒரு பிடி கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸ்லயும் என்ன செஞ்சிருவாங்க? எப்பா நாளைக்கு எக்ஸாம் இருக்குப்பா வாப்பான்னு சொல்லி கிளாஸ் கொண்டு வச்சிருக்கு. அதையும் காலி பண்ணிருக்கு. அதையும் கடைசியில அந்த 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் தான். ஆரோக்கியம் இல்லாத கல்வி ட்ரூ எஜுகேஷனே கிடையாது, ஃபால்ஸ் எஜுகேஷன். இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க காலையில எழுந்து வாக்கிங் போறாங்க? நல்ல வாலிப பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க வாக்கிங் போறாங்க 1 hour? ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க இன்னைக்கு நல்லா வாக்கிங் போய் ஜிம் போறான், உடம்ப பாத்துக்கிறான்? எத்தனை பிள்ளைங்க ஆரோக்கியம்? சரி, இதை விடுங்க. பிரேக்ஃபாஸ்ட் எத்தனை பிள்ளைங்க சாப்பிடுறாங்க? ட்ரூ எஜுகேஷனா ஃபால்ஸ் எஜுகேஷனா? எத்தனை டீச்சர் எப்பா நீ எக்ஸாம் எழுதாட்டாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் நல்லா சாப்பிடு, ஆரோக்கியத்தை பாரு, ஹெல்த்தை பாரு சொல்றாங்களா? ஃபால்ஸ் எஜுகேஷன். உணவுக்கு ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம படிப்பு 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 மூளைக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய எஜுகேஷன் ஃபால்ஸ் எஜுகேஷன். பின்னாடி நம்ம இன்னும் படிப்போம் அதை பத்திலாம், ஏன் அவ்வளவு திட்டவதமா சொல்றோம் அப்படின்ட்டு. தேவனுடைய கல்வியில உணவுக்குரிய காரியத்துல அவ்வளவு கவனம் செலுத்துவார் ஆண்டவர். ஏன்னா அவருடைய காரணம் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. நம்ம வயிற்றுக்குள்ள போகக்கூடிய காரியம் தான் என்ன செய்யும்? அது எதுக்கு சம்பந்தப்பட்டிருக்குன்னா மூளைக்கு சம்பந்தப்பட்டிருக்கு. நம்ம படிப்போம் சரிங்களா. நம்முடைய செகண்ட் பிரெயின் என்ன தெரியுமா? பிரெயின் தலையில இருக்கக்கூடிய காரியம் பிரெயின். செகண்ட் பிரெயின் என்ன தெரியுமா? நம்முடைய செகண்ட் பிரெயின் நம்முடைய வயிறுன்னு சொல்றோம்ல, இன்டெஸ்டைன் சொல்லுவாங்க, பெருங்குடல்னு சொல்லுவாங்க, இந்த குடல் பகுதின்னு சொல்லுவாங்க. அதான் செகண்ட் பிரெயின் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த வயிற்று பகுதிக்கும் இந்த தலைக்கும் அவ்வளவு சம்மந்தம் இருக்கு. எது உள்ள போடுறோமோ அதுதான் நமக்கு சரியான ஞானத்தையும் சிந்திக்கக்கூடிய திறனை என்ன செய்யும்? கொடுக்கும். புரிஞ்சு முடியுதுங்களா? அப்ப அதனாலதான் தானியேல் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லிட்டாரு, எனக்கு வேண்டாம்ப்பா. இப்ப பாருங்களேன், தானியேல் மாத்திரம் இந்த 1ஆம் அதிகாரத்துல இந்த உணவை சாப்பிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், 2ஆம் அதிகாரத்துல அவர் தோற்றிருந்திருப்பாரு, 3ஆம் அதிகாரத்துல அவங்க நண்பர்களும் தோற்றிருந்திருப்பாங்க. நம்ம படிக்க போறோம். ஒரு சில பேர் கேள்வி கூட வரலாம், ஏன் ஆண்டவர் 1ஆம் அதிகாரத்துல இந்த உணவு குறித்த காரியத்தை எழுதி வச்சார்? ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பின்னாடி என்ன செய்ய போறோம்? படிக்க போறோம் சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இந்த 1ஆம் அதிகாரத்தை யாரும் சீரியஸா எடுக்கிறதே கிடையாது, அது இருக்கட்டும் அப்படின்னு. ஆனா அந்த 1ஆம் அதிகாரம் இல்லாம 2ஆம் அதிகாரம் போனோம் அப்படின்னா நம்மளால கிறிஸ்தவ வாழ்க்கையில நிக்கவே முடியாது. ஆண்டவர் 1 அதிகாரத்துல, அது தீர்க்க தரிசன புஸ்தகத்துல ஃபர்ஸ்ட் சாப்டர் இதை போட்டிருக்காரு அப்படின்னா ஏதோ காரணம் இருக்கு. நமக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம எல்லாரும் தானியேலை போல மாறணும். ஏன்னா தானியேலை போல ஒரு சந்ததி தான் கடைசி காலத்துல ஒரு சந்ததி இருக்கும். படிச்ச ஞாபகம் இருக்கா? 144,000 பேர். கடைசி காலத்துல தானியேலை போல ஒரு சந்ததி என்ன செய்வாங்க? வாழ்வாங்க. அவங்கதான் தேவனுடைய பிள்ளைங்க. இப்ப தானியேலை போல வாழணும் அப்படின்னா தானியேல் எடுத்த சில தீர்மானங்களை நம்ம என்ன செய்யணும்? எடுக்கணும். சரிங்களா? சரி, அப்ப உண்மையான கல்வியில என்ன இருந்துச்சு? ஆரோக்கியம் இருந்துச்சு. சரி, இந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு உடனே கொண்டு வர நினைச்சாரா நேபுகாத்நேச்சர்? பாருங்க, நேபுகாத்நேச்சர் ரொம்ப ஞானமா செய்யறாரு. உடனே செய்ய நினைச்சாரா? அதை வாசிங்க பாஸ்டர்மா அந்த வசனத்தை. தானியேல் 1 4வது வசனம் 5வது வசனத்தை படிங்க. தானியேல் 1:4-5
அவர்களுக்கு கல்வியரின் எழுத்தையும் ம், பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ம். ராஜா தன் பிதாக்களின் பிரதானிகளின் தலைவனாகிய பிரதானிகளின் தலைவனாகிய ம், அஸ்பெனாசுக்கு கற்பித்தான். ஆ, ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் ம், தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் ம், தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து ம், அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் ம். அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளை. எத்தனை வருஷம் வளர்க்கணும் பாத்தீங்களா? என்ன அர்த்தம்? அப்ப மாற்றத்தை எப்படி கொண்டு வர நினைக்கிறாரு? கிராஜுவலா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாற்றத்தை கொண்டு வர நினைக்கிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தான் இப்படிதான் செய்யும். நம்மள உடனடியா உடனடியா முழுசா பாவத்துக்குள்ள கொண்டு போயிட மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா தான் கொண்டு போவோம். இந்த பார்வன் கதை எல்லாருக்குமே தெரியும். அப்படிதான் எகிப்துல 10 வாதை. ஆண்டவருடைய ஆசை என்ன? வாதிலேயே என்ன செஞ்சிடணும்? பார்வனுடைய இருதயத்தை சரி பண்ணி கொண்டு வந்துடணும். அதுதான் நம்ம படிப்போம். அது ஒரு அழகான ஒரு கதை, பார்வன் கதை. ஆனா அவன் இருதயத்தை கடினப்படுத்தி கடைசி வரைக்கும் என்ன ஆயிடுச்சு? அவனால மீண்டு வரவே முடியல. இந்த மீண்டு வராத நிலை இருக்குல்ல, சாத்தா நம்மள மீண்டு வராத ஒரு நிலைக்குள்ள எப்படி கொண்டு போவான் தெரியுமா? நம்ம ஒரு பாவம் செய்வோம், நம்ம நினைப்போம் சரி நாளைக்கு வந்துடலாம். இன்னொரு பாவம் செய்வோம், சரி இன்னைக்கு தானே ஒரு சினிமா படம் இன்னைக்கு பாத்துருவோம், அடுத்த மாசம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அடுத்த மாசம் இன்னும் நல்ல ஸ்ட்ராங்கான சினிமா படம் வந்துடும். இப்போ ஒரு சின்ன நடிகர் சினிமா படம் வந்துச்சுன்னா அடுத்த மாசம் ஒரு பெரிய நடிகர் சினிமா படம் வந்துடும். இப்ப மனசு என்ன சொன்னோம்? ஒண்ணு இல்ல, பாத்துடலாம். படிப்படியா கொண்டு வந்து 2026 ஜான்வரி ஆரம்பிச்சு 2026 டிசம்பர் வரைக்கும் முடிச்சிருவான். கிராஜுவலா நம்ம பார்ப்போம். புரிஞ்சு முடியுது? 3 வருஷம் பாத்தீங்களா? 3 வருஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை கொஞ்சம் கொஞ்சமா, அப்ப எஜுகேஷன் சிஸ்டம் பாத்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து ஒவ்வொரு வருஷத்துலயும் ஒவ்வொரு பாடம் கொஞ்சமா கொடுத்து அவனை ஒரேடியா 3 வருஷத்துல அவனை கரெக்ட் பண்ணிடலாம். 3 வருஷத்துல தானியேல், அனனியா, மீஷாவேல முடிச்சிடலாம். இதுதான் ராஜாவுடைய திட்டமே. ஆனா ராஜா நல்லா தெரியும், ஒரே நாளா மாத்த முடியாது. சாத்தானுக்கு நல்லா தெரியும், நம்மள ஒரே நாளா மாத்த முடியாது. அவன் தான் சபைக்கு போயிருவானே அந்த வாரத்துல, நல்லா தெரியும். அதான் என்ன செய்வானா, கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை பாவத்துல எழுதிருவான். கொஞ்சம் கொஞ்சமா மெசேஜை டெக்ஸ்ட் பண்ண வைப்பான். யாருக்காவது மெசேஜை செல்போன்ல டெக்ஸ்ட் பண்ண வைப்பான். நம்ம வேற குட் மார்னிங் தான் அனுப்புற மாதிரி இருக்கும், அங்க பின்னாடி சாத்தா இருப்பான், நமக்கு தெரியாது. ஆரம்பத்துல குட் மார்னிங் தான் இருக்கும், கடைசியில இருள போய் நம்மளை கொண்டு போய் விட்டு. கிராஜுவல், ஆல்வேஸ் ஒரேடியா பாவத்தை, அது பாவம் மாதிரியே தெரியாது, ஆனா பின்னாடி அங்க பிசாசு ஒளிஞ்சிட்டு இருக்கும். உங்களுக்கு புரிஞ்ச முடியுதுங்களா? நம்ம நினைப்போம் ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் வேற மாதிரி போட்டு பார்ப்போமே அப்படின்னு நினைப்போம். அந்த ஒரு சின்ன செயல் பெரிய மோசமான விளைவுக்குள்ள கொண்டு போயிடும். சரிங்களா? இப்ப நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க, பாவத்துல விளைவிக்கிறது எப்படி விளைவிப்பான் அவன்? கிராஜுவலா. சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமா. அதனாலதான் சொல்றது, என்னைக்குமே ஒரு பாவத்தை செய்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? பயப்படணும். நம்ம நினைச்ச கூட இன்னைக்கு ஒரு பாவம் செஞ்சுக்கிறேன், நாளைக்கு மனம் மாறிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கணும்னு வச்சுவோம், திருப்பி அடுத்த பாவத்தை அவன் செய்ய வச்சிருவான். சரிங்களா? சரி, ஜெயிச்சாங்களா இல்லையா? சரி, இவங்க அந்த பாஷையை படிச்சாங்களா இல்லையா? படிச்சாங்க. அப்படித்தானே? தானியேல், அனனியா, மீஷாவேல் என்ன செஞ்சாங்க? படிச்சாங்க. ஆனா என்ன நடந்துச்சு? படிச்ச பிறகு என்ன நடந்துச்சு? சரி, எதுக்கு படிச்சாங்க? அநேக காரணம் இருக்கு. அது ஒரு காரணம் உங்களுக்கு சொல்றேன். தானியேல் 3ஆம் அதிகாரத்துல நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த அக்கினி சூழல யார் உள்ள போயிட்டா? தேவகுமாரன் உள்ள போயிட்டார். எப்படி அங்க நேபுகாத் நேச்சருக்கு சன் ஆஃப் மேன் எப்படி தெரிஞ்சிச்சு? அவர் தேவகுமார மனுஷகுமாரன் எப்படி தெரிஞ்சிச்சு? எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா, யார் மூலமா தெரிஞ்சிருக்கோம்? தானியேல், அனனியா, மீஷாவேல் மூலமா தெரிஞ்சிருக்கோம். ஆனா அவங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் தெரியுமா? அவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த கல்தேயர் பாஷை அவங்களுக்கு தெரியாது. இவங்க என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, இந்த ராஜாவுடைய கல்வியை பிடிச்சிட்டு இந்த கல்வி வழியா அவங்க சத்தியத்தை பாபிலோன் முழுசும் பரப்பிட்டாங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இதுல இன்னொன்னு ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த தானியேல் 2ஆம் அதிகாரம் இருக்குல்ல, நான் இதுல இங்கிலீஷ்ல போட்டுக்கிறேன், நான் சொல்றேன் உங்களுக்கு. தானியேல் 2ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்துல இருந்து, தானியேல் 2ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்துல இருந்து, தானியேல் 7ஆம் அதிகாரம் இருக்குல்ல, தானியேல் 2ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்துல இருந்து தானியேல் 7ஆம் அதிகாரம் முழுமையும் எந்த மொழியில தானியேல் எழுதினார் தெரியுமா? அதுல 4ஆம் அதிகாரம் நேபுகாத்நேச்சர் எழுதினார். அப்படித்தானே? எந்த மொழியில எழுதினார் தெரியுமா? தானியேல் அராமிக் மொழியில அவர் எழுதினார். அராமிக் மொழி எந்த மொழி தெரியுமா?
அரமிக் மொழி வந்து பாபிலோனுடைய ஒரு பொதுவான ஒரு மொழி தான் இந்த அரமிக் மொழி. அந்த மொழியில அவர் எழுதினார். எப்படி அவருக்கு அந்த ஞானம் வந்துச்சு? எப்படி ஞானம் வந்துச்சு? அந்த பாஷையை படிச்சாரு பாத்தீங்களா? அதை படிச்சு இவர் இப்படி அவர் என்ன செஞ்சாரு? பயன்படுத்தினாரு. உங்களுக்கு புரிஞ்சு முடியுதா? தீமையை நன்மையாக அவர் என்ன செஞ்சாரு? பயன்படுத்தினார். ஆனா உணவுக்குரிய காரியத்துல காம்ப்ரமைஸ் பண்ணல. பெயர் மாற்றம் செஞ்சாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணாரு, சமரசம் பண்ணார், ஆனா ஜெயிச்சிட்டார். அப்படித்தானே? இந்த கல்விக்குரிய காரியத்துல சமரசம் பண்ணாரு, ஆனா ஜெயித்துட்டார். நம்மளும் அநேக மொழிகளை படிக்கணும். ஆனா எதுக்கு படிக்கணும்? அநேக மொழிகளை எதுக்கு படிக்கணும்? அநேக பேருக்கு சத்தியத்தை சொல்வதற்காக படிக்கணும். எஜுகேஷனல் சிஸ்டமே எதுக்கு தெரியுமா? ஆண்டவர் நம்ம எதுக்கு நம்மளை படிக்க வைக்கிறார் தெரியுமா? நம்ம எல்லாரையும் படிக்க வைக்கிறது தெரியுமா? சீக்கிரம் நல்ல ஒரு பெரிய டாக்டரா கொண்டு வந்துடணும், பெரிய இன்ஜினியரா கொண்டு வந்து அப்படியே அவன் அப்பார்ட்மெண்ட் அவன் கட்டணும், அதுக்கு கிடையாது. ஆண்டவர் நல்லாவே தெரியும் இந்த உலகம் அழியும் போதெல்லாம் தெரியும். அப்ப எதுக்கு படிக்க வைக்கிறாரு? ராஜாக்களுக்கு தூதுகளை கொண்டு போனோம், செல்வந்தர்களுக்கு சத்தியத்தை கொண்டு போனோம். சரிங்களா? படிச்ச பட்டதாரிகளுக்கு நம்ம சத்தியத்தை கொண்டு போனோம். அங்க நம்ம வெளிச்சமா இருக்க வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் நம்மளை படிக்க வைக்கிறார். சரிங்களா? தானியேல், அனனியா, மீஷாவேல் 10 மடங்கு ஞானவான்களா இருந்தனாலதான் அவங்க ராஜாக்கள் இடத்துல சத்தியத்தை சொல்ல முடிஞ்சிச்சு. சரிங்களா? அந்த மாற்றம் அவங்களை மாற்றிச்சா? அவங்க ஒரு மாற்றத்தை சந்திச்சாங்க. அது மாற்றிச்சா? அவங்க என்ன செய்யல? மாறவே இல்லை. இன்னைக்கு நம்முடைய எஜுகேஷனல் சிஸ்டம் நம்ம லைஃபை மாத்திருச்சா? நம்ம எல்லாருமே சிந்திக்கணும். இன்னைக்கு நம்ம லைஃபை மாத்திருச்சா? நம்முடைய எஜுகேஷனல் சிஸ்டம் நம்ம வாழ்க்கையை மாத்திருச்சா? ஆரோக்கியத்துக்கு நேரம் இல்லை, ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை, குடும்ப ஜெபத்துக்கு நேரம் இல்லை, சத்தியம் சொல்லவும் நேரம் இல்லை. அப்படின்னா எதுக்கு அந்த எஜுகேஷன்? குணமும் மாறி போச்சு. கோபம் தான். சில பேர் பாத்துருக்கீங்களா? ஸ்கூல்ல இருந்து வரும்போதே எரிச்சலோடு தான் வருவாங்க. பாத்துருக்கீங்களா? ஸ்கூல்ல இருந்து வரும்போது, ஸ்கூல் எதுக்கு? குணம் மாறுறதுக்கு. ஆனா அங்கிருந்து வரும்போது வீட்டுக்கு வந்தா சண்டை தான். அதுவும் வீட்டுல ஏதாவது இருக்கணும். எதுவும் இல்லைன்னா அவ்வளவுதான். இன்டம்பரன்ஸே இல்லை. அங்க சரிப்பா 1 மணி நேரம் கழிச்சு வாங்கி தருவோம், 2 மணி நேரம் கழிச்சு வாங்கி தருவோம், இல்ல, அதுக்கு சண்டை தான். என்ன எஜுகேஷனல் சிஸ்டம், என்ன கல்வி அங்க இருக்குது? சரிங்களா? சரி, மீதமுள்ள மாற்றத்தை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். மீதமுள்ள எத்தனை மாற்றம் இருக்குன்னு பார்த்தோம் நம்ம? 5 மாற்றம். மீதமுள்ள 3 மாற்றத்தை நம்ம அடுத்த வாரம் நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம பார்க்க போறோம். இப்ப இன்னைக்கு நம்ம எத்தனை மாற்றத்தை பார்த்துட்டோம்? நம்ம 2 மாற்றம். மெதுவாவே படிப்போம். என்ன, எதுக்கு நம்ம வேகமா படிச்சு கடைசியில ஒண்ணுமே இல்லாம போறதுக்கு? மெதுவாவே படிக்கலாம். 2 மாற்றம் படிச்சோம். என்னென்ன மாற்றம் பார்த்தோம்? பெயர்ல ஒரு மாற்றம் வந்துச்சு. அடுத்தது என்ன மாற்றம் வந்துச்சு? கல்வியில மாற்றங்கள் வந்துச்சு. ஆனா இந்த மாற்றங்கள் வந்தால் தானியேல், அனனியா, மீஷாவேல் அவங்க என்ன செஞ்சாங்க? மாறாத தேவன் எப்படி இருக்கிறாரோ அதே போல அவங்களும் என்ன செய்யல? மாறவே இல்லை என்பதை இந்த வசனத்தில் நம்ம என்ன செய்யலாம்? பார்க்கலாம். கடைசியா இந்த வசனத்தை வாசனம் முடிக்க போறோம். சரிங்களா? ஆமோஸ் 5ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம். ஆமோஸ் 5:14. நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையே அல்ல நன்மையை தேடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இங்க நன்மையை தேடுங்கள், நன்மையை தேடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. சீக் குட், இங்கிலீஷ்ல சீக் குட்னு ஒரு நன்மையை தேடுங்கள். இந்த நன்மை யாரு தெரியுமா? கர்த்தர் நல்லவர் என்பதை சிது பாருங்க. 4ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் இஸ்ரவேலின் வம்சத்திற்கு சொல்கிறது என்னவென்றால் என்னை தேடுங்கள். என்ன சொல்றாரு? என்ன தேடுங்கப்பா, என்ன தேடுங்க. 6ஆம் வசனம் பாருங்க. கர்த்தரை தேடுங்கள். அப்ப நன்மையை தேடுங்கள் என்ன அர்த்தம்? யாரை தேடணும்? யாரை தேடணும்? கர்த்தரை தேடணும். உங்களுக்கு புரிஞ்சு முடியுதா? இப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு நன்மையான குணம் வரணும். இப்ப நம்ம எது பின்னாடி இருப்போம்? நம்ம வாழ்க்கையில ஒரு நன்மையான குணம் வரணும். எது பின்னாடி இருப்போம்? அந்த நன்மை பின்னாடி இருப்போம். அப்படித்தானே? எப்படா அந்த நல்ல குணம் என்கிட்ட வராது, எப்படா நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், எப்படா பொய் பேச மாட்டேன் அப்படின்னா அந்த குணத்துக்கு பின்னாடி இருப்போம். இங்க ஆண்டவர் சொல்றாரு நன்மையை தேடுங்கள் அப்படின்னா நன்மை பின்னாடி போவாத. யார் பின்னாடி போ? கர்த்தரை தேடு. கர்த்தரை தேடணும் அப்படின்னா நன்மை நம்ம கிட்ட வந்துடும். இப்ப வீட்டுல வந்து குடும்ப ஜெபம் பண்ணணும். இல்ல நான் தனிப்பட்ட வகையில காலையில எழுப்பி ஜெபம் பண்ணணும். இது ஒரு நன்மை தானே? இப்ப இந்த நன்மையை தேடணும் எது பின்னாடி போகணும்? நான் போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் காலையில எழுப்பி ஜெபிப்பதற்கு எனக்கு மனசே வரமாட்டுதுப்பா, ஆசையே வரமாட்டுதுப்பா, எனக்கு தாரும். ஆண்டவரே, இன்னைக்கு நான் படிச்சேன், உண்மை சார்ந்து வாழணும் அந்த தீர்மானத்தை எடுத்து நான் படிச்சேன்.
ஆனா உண்மை சார்ந்து வாழ எனக்கு மனசே வரல. என்ன சார்ந்து வாழதான் எனக்கு மனசு வருது. அப்ப நம்ம ஆண்டோட ஜெபம் பண்ணணும். ஃபர்ஸ்ட், ஆண்டவரே உண்மை சார்ந்து வாழ எனக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க. உங்களுக்கு புரிஞ்சுங்களா? நன்மையை தேடுறதுல நன்மை பின்னாடி போயிடக்கூடாது. நம்ம பிரச்சனையே அதுதான். இப்ப என் வாழ்க்கையில நன்மை இல்லை, இப்ப எனக்கு நன்மை வேணும் அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம நன்மை பின்னாடியே இருக்கிறோம். நான் சொல்றது தீமையை சொல்ல வரல, நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம தீமையை வெறுத்துருவோம். ஆனா சில பிரச்சனை என்ன செய்வோம்னா, நம்ம வாழ்க்கையில நன்மை வரணும் என்பதற்காக நன்மை பின்னாடியே இருப்போம். நான் சொல்றேன், நன்மை பின்னாடி கூட போவாதுங்க, ஆண்டவர் பின்னாடி போங்க. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஆண்டவர் இப்ப கர்த்தரை தேடுங்கள். 15 பாருங்க, நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி. நன்மையை விரும்ப ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா தீமையை வெறுக்க ஆரம்பிச்சிருவோம். உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த ரெண்டையும் பிரிக்க முடியாது, ரெண்டையும் பிரிக்க முடியாது. அப்ப தேவனை தேட ஆரம்பிச்சிட்டோம், கர்த்தரை தேட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கர்த்தரை விரும்ப ஆரம்பிச்சிருவோம். கர்த்தரை விரும்ப ஆரம்பிச்சிட்டோம், விரும்புற இங்கிலீஷ்ல லவ்னு வரும். விரும்ப ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா தீமையை வெறுக்க ஆரம்பிச்சுப்போம். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? லாஸ்ட் ஒரே ஒரு வசனம் இதுல நான் போடல, நீங்க எழுதிக்கங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம். யாக்கோபுல 1ஆம் அதிகாரம் ஒரு அழகான வசனம். இதை நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு யோசிச்சா மறந்து போயிட்டு கடைசி ஒரே ஒரு வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் பாருங்க, 17ஆம் வசனம். எல்லாரும் எழுதி வச்சுக்கணும். யாக்கோபு 1:17 பாருங்களேன். நன்மையான எந்த ஈவும், ஜேம்ஸ் சாப்டர் 1:17, எல்லாருக்கும் முக்கியமான வசனம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. பாத்தீங்களா என்ன வசனம் சொல்லுது? நன்மையான எந்த ஈவும். இப்ப நன்மை என்பது என்னது? ஒரு ஈவு இருக்குதா? நம்மளால தயாரிக்க முடியாது. நன்மையான காரியத்தை நம்மளால உண்டாக்க முடியாது. நன்மை என்பது ஒரு ஈவு. எவ்ரி குட் கிஃப்ட், அப்படிதானே? அப்ப அது ஒரு கிஃப்ட். குட் என்பது ஒரு கிஃப்ட். அப்ப அந்த நன்மையான அந்த கிஃப்ட் எங்க இருந்து வரணும்? சோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வரணும். உங்களுக்கு புரிஞ்சு முடியுங்களா? என் மனைவியை எனக்கு நேசிக்க தெரியல, அவ கோவப்படுற, அவ வாயாடிதான், ஆனாலும் அவளை நேசிக்கணும். இப்ப எப்படி நேசிக்கிறது? நம்மளால தயாரிக்க முடியுமா? இல்ல நம்மளே நான் இனிமேல் நேசிப்பேன், இனிமேல் இருந்து அன்பு கூறுவேன், முடியாது. அப்படியே தீர்மானம் பண்ண கூட இது இந்த கிஃப்ட், இந்த நன்மை என்பது ஒரு கிஃப்ட். இப்ப தானியேலை போல தன்னை அழிக்கக்கூடிய நபர்களையும் நேசிக்கணும், அவங்க நல்லா இருக்கணும். அது தானா நம்மளால தயாரிக்க முடியாது, இது ஈஸியா வர்றது இல்ல. அதனால யாக்கோபு சொல்றாரு, நன்மையான எந்த இட் இஸ் a gift. இதை எல்லாரும் புரிஞ்சுக்கங்க. ஒரு நல்ல குணம் என்பது காடு கொடுக்கக்கூடிய கிஃப்ட். இப்ப அது நமக்கு வரணும்னா யார் பின்னாடி போனோம்? ஆண்டவர் பின்னாடி போனோம். சோதிகளின் பிதாவின் இடத்துல இறங்கி வருது. அப்ப நம்ம போயிட்டு அந்த கிஃப்டா போய் கேட்கணும். கிஃப்டை நம்ம கிரியை சேர்ந்து ஏர்ன் பண்ண முடியாது, நம்ம போய் சம்பாதிக்க முடியாது. காணிக்கை கொடுத்தோடனே கிஃப்ட் வந்துடும். பரிசேயர்கள் தான் காணிக்கை கொடுத்தாங்க, அவங்க தான் இயேசு கிறிஸ்துவ சிலுவையிலே அரைஞ்சாங்க. அப்படி வர்றது இல்ல. நன்மையான எந்த ஈவு எப்படி வரும்னா, ஆண்டவரை போய் அவர்கிட்ட கேட்கும் போதுதான். எதை கேட்கணும்? கிஃப்டை கேட்க கூடாது, ஆண்டவரையே கேட்டணும். நம்ம ஹீஸ் அவர் கிரேட்டஸ்ட் கிஃப்ட். ஆண்டவர் தான் நம்முடைய பெரிய கிஃப்டே. அப்பா நீங்க என்னிடத்துல பாருங்க. அப்ப காடு நமக்கு அவரோட நம்ம தொடர்புல இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோட கூட இருக்க போது நமக்கு உள்ள நன்மையான காரியத்தை, அந்த நன்மை நல்ல குணத்தை, தானியேல் அனனியாஸ் மிஷாவேல் இருந்த குணத்தை நமக்கு என்ன செய்வாரு? தருவார். இது எல்லாம் நம்ம ஜெபத்துல இருந்தாதான் கிடைக்கும், முழங்கால் போட்டாதான் கிடைக்கும். முழங்கால் இல்ல, உபவாசம் இல்ல, யாக்கோபுல போராடல அப்படின்னா இது கிடைக்காது. நம்மளால தயாரிக்க முடியாது. எத்தனை நியூ இயர் வந்தாலும் நம்மளால தயாரிக்க முடியாது. சில பேர் சொல்லுவாங்க நியூ இயர் வந்தோடனே மாறிடும். நியூ இயர்ல எந்த வல்லமையும் கிடையாது, நியூ இயர்ல எந்த சக்தியும் கிடையாது. ஏசப்பாட்டா தான் எல்லா வல்லமையும் இருக்குது, அவர்கிட்ட தான் நம்ம போகணும். நியூ இயர் நம்மள மாற்ற போறதே கிடையாது. நன்மையான எந்த ஈவு ஏசப்பாட்டா தான் இருக்குது. அதனால நம்ம தானியேல் அனனியாஸ் மிஷாவேலை போல நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் வரும். எல்லாரும் வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்குது. இப்ப ஸ்கூல் படிப்போம், அப்புறம் காலேஜுக்கு போவோம், அப்புறம் கல்யாணம் ஆகும், அப்புறம் குழந்தைகள் பிறப்பாங்க, அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். சில நேரம் இன்னைக்கு ஒரு ஸ்கூல்ல இருப்போம், நாளைக்கு ஒரு ஸ்கூல்ல இருப்போம், இன்னைக்கு ஒரு காலேஜ்ல இருப்போம், நாளைக்கு ஒரு காலேஜ்ல இருப்போம், இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நாளைக்கு வேற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இன்னைக்கு ஒரு வாடகை வீட்டுல இருப்போம், நாளைக்கு நம்ம ஒரு லீஸ் வீட்டுக்கு போவோம், இல்ல சொந்த வீடு கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில எங்க போனாலும் சூழ்நிலைகள் மாறப்போகுது. இந்த மாற்றத்தின் மத்தியில நம்மளால எப்படி வாழ முடியும்? இயேசுவை சார்ந்து கொண்டால் மாத்திரம்தான். இயேசுவை நம்பி யாரெல்லாம், அந்த வசனம் அழகா சொல்லுச்சு ஏசாயா 50:10,
கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து கொள்ள கடவன். யார் சார்ந்து கொள்வா தெரியுமா? ஆண்டவரை. யாரு ஆண்டவரை நம்புறாங்களோ அவங்க சார்ந்து கொள்ளும். ஆண்டவரை நம்பலாமா நம்ப கூடாதா? நமக்காக உயிரே கொடுத்தவர், ஜீவனே கொடுத்தவர், எப்படி நம்ம நம்பாமல் இருக்கிறது? கண்டிப்பா அவரை நம்பலாம். அவரை நம்பிட்டோம் அப்படின்னா நிச்சயமாய் சார்ந்து கொள்ளும். சரிங்களா? அது இப்போ எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையிலே மாற்றங்கள் நம்மளை சூழும் வரும்பொழுது தானியேல் ஜெபத்திலே ஆபிரகாம் ஊரு மாறினாலும் தேசங்கள் மாறினாலும் பலிபீடத்தை அவரை விட அதுபோல நம்ம வாழ்க்கை பலிபீடத்தை ஒப்பு கொடுக்கும் ஆண்டவரை நிச்சயமாக மாற்றங்கள் மத்தியிலே நாம் மாறாமல் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.